அமேஸ் நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து ஆஃப்டர் டிவோர்ஸ் அப்படிங்கிற வியோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு பாதிக்கு பாதியில் முக்கால்வாசி ஜெஸி தான் சொன்னாங்க. ஸோ அவங்களோட இமேஜினேஷன் என்னோட இமேஜினேஷன் எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு வீடியோ தான். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன லைன் இந்த ஸ்டோரியில் பிடிச்சிருக்குன்னு சொல்லி மஸ்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. லைக் பண்ணலாம், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக நல்லா படிச்சுட்டு அதில் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இன்ட்ரோலாம் கிடையாது, டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா உங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டுருக்கான். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, இங்கே பாரு, இதுக்கு மேலே உன் லைஃப்லாம் வேணவே வேணாம், ஆல்ரெடி நீ கஷ்டப்பட்டது எல்லாம் போதும், இவன் வந்து கூப்பிட்றாங்க, அதுக்காக நீயும் ஒன்றும் போக வேணாம், என் பேரனையும் தூக்கிட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட க்யூட்டான ஒரு பேபி பாய் உங்கள் கையில் இருக்கான். உங்கள் அம்மா வந்து அவனை வாங்கிக்கிட்டாங்க. நீங்கள் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக உங்கள் அம்மா பார்க்குறீங்க. உங்கள் பையன் வந்து உங்கள் அம்மா கையில் இருக்கான். பார்க்க உங்கள் அப்பா மாதிரியே இருக்கான். என்ன தான் அவரை பிடிக்கலன்னு சொன்னாலும் அவர் மாதிரியே இருக்குது இந்த பையன், என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு சொல்லிட்டு போய் கையில் பையில வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நீங்கள் ஒரு ஜன்னல் சைடு தான் உட்காந்துருப்பீங்க. அங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியும், அங்கேயே நின்றுட்டுருக்கான். டெய்லியும் அவன் இதே விஷயத்த தான் ஒரு வருஷமாக பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் எப்படியும் உங்கள் பையனை பார்க்குறீங்க, அவன் கையும் காலையும் அசிச்சிட்ருக்கான். உங்கள் அம்மா அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்லா இருக்கான். சொல்லு, உங்கள் அப்பா இப்படியே நின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் தான் சொல்லிட்டோம்ல போன்னு. உங்கள் அப்பா கேட்கவே மாட்டாரா? ஏன்டி தங்க அப்படி பண்ணுறாரு? நீ போ சொல்லு சாமி. பாட்டி தான் உன்னே அம்மாவே நல்லா பார்த்துக்கிறேன்ல, 2 பேரும் இங்கே இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு அவன் பாஷையில் சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்டே பார்க்குறீங்க. கரெக்டாக நீங்கள் பார்த்தப்ப உங்களை பார்த்துருப்பான். அப்படியே அவங்க ஐஸே பார்க்குறான். உங்கள் ஃபேஸ் அவ்வளோ டல்லாக, சின்னதாக ஒரு ஸ்மைல் கூட கிடையாது. அப்படியே அவ்வளோ டல்லாக அவனை பொறுமையாக பார்க்குறீங்க. அவங்களே பார்த்துட்டு, ப்ளீஸ் டி மன்னிச்சிரு. நீங்கள் எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு எழுந்திரிச்சு அமைதியாக போய் சோஃபாவில் உட்காந்துட்டீங்க. உங்கள் அம்மா உங்கள் பையனுக்கு கொஞ்சிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் அவனை தூக்கிட்டு போய் உட்கார விஷயம் அவனுக்கு பாலெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அவன் ஆன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதுக்கு எல்லாம் கொட்டிட்டு அமைதியாக அந்த பாலை குடிச்சிட்ருக்கான். நீங்கள் எந்த ஒரு சத்தமும் கட்டலை. அவங்க அம்மா அவங்கள பார்த்துட்டு, சரி பால்காரவங்க வந்துட்டாங்க போல, போய் பாலை வாங்கிட்டு வா. ஐயோ பையனுக்கு வேறு இந்த பால் கொடுத்து சேர மாட்டேங்குதுடி, என்னதானோ போ. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டே இருக்கீங்க. அம்மா அவங்கள பார்த்துட்டு, என்ன பண்ணுறது, உனக்கு வேறு காய்ச்சல் வந்துருச்சு, காய்ச்சல் இருக்கப்போ பாலை வேறு கொடுக்கக்கூடாது, என்னத்தப்போ பாயலுக்கு காய்ச்சல் வந்துருமோன்னு தோணுது. ஆனால் அந்த பாயலுக்கு வேறு சேரவே மாட்டேங்குது. ஐயோ போ அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே சொன்னதே சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுவுமே சொல்லலை, சைலண்ட்டாக வெளியே போகிறீங்க. அங்கே பார்த்தா வந்து அந்த பாலை ஆல்ரெடி வாங்கிட்டான். ஸோ நீங்கள் அந்த பாலை வாங்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக உள்ளே வரீங்க. உங்கள் கையை பிடிச்சிட்டு, ஐயன் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் உள்ளே வந்திருப்பீங்க. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. மன்னிச்சிருடி, எல்லா தப்பும் என் மேலே தான். ஒருத்தர் தப்பு பண்ணால் மன்னிப்புங்கிற ஒரு விஷயம் லைஃப்பில் இருக்குள்ள ஏன் உன்னால் என்ன மன்னிக்கவே முடியல. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவன் ரெகுலராக அழுது அவன் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி பிங்கிஷாக இருக்க மாதிரியே இருக்குது. ஐபால்லாம் வந்துருக்கு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வியோட கண்ணீரை மட்டும் தொடச்சி விடுறீங்க. எதுவுமே பேசலை. திருப்பி உள்ளே வந்துட்டீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, ஆமாம் போ, என்னதானோ அப்படியே கைக்கு பிடிச்சா போதும், அவனையே பாப்பான் சொல்லிட்டு உங்கள் அம்மா திட்டிகிட்டே இருக்காங்க. வியை பார்த்துட்டு, அதான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல, ஏன் எங்கள் வீட்டு வாசலேன்னு தாலி இருக்கிற? ஆண்டி எனக்கு ஒயின் வேணும் ஆண்டி. அப்போ ஏதோ பண்ணிட்டானா? வி வந்துட்டு அப்படியே குழந்தைய பார்க்குறான். அவன் வந்துட்டு அவங்க பாட்டி கையில் இருக்கும், கையும் காலையும் ஆட்டிகிட்டு இருக்கான். வீக்கு எதுவும் பேச முடியல. நான் பையனை பார்க்கணும். கோர்ட்டில் 2 நாள் தான் உன்னை காட்ட சொல்லியிருக்காங்க. அதான் திங்கக்கிழமை காட்டிட்டோம்ல, வெள்ளிக்கிழமை தான் காட்டுவேன், அதுக்கு முன்னாடிலாம் காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பையனை தூக்கிட்டு போயிட்டாங்க. வி அங்கேயே நின்றுட்டுருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா வியோட கார் வருது. அதுலேருந்து அவனுக்கு கம்ப்யூட்டர் எடுத்து கொடுத்து இந்த ப்ராஜெக்ட்லாம் இது ரொம்ப சொல்கிறாங்க. அவன் அதெல்லாம் அங்கே நின்றுட்டே பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அமைதியாக உங்கள் ரூமில் போய் உட்காந்து வியை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா உங்ககிட்ட வந்துட்டு, சரி இந்த பையனை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கணும், சமைச்சிட்டு வரேன். லைட்டாக ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா குழந்தைய வச்சுட்டு போய் அவங்க குக் பண்ணிட்டு அவங்களுக்கு அப்படியே ஐஸ் வந்து டியர்ஸ் வருது. அவங்க அப்படியே கண்ணை தொடச்சிட்டே இருக்காங்க. எப்படி பேசணும் இப்படிலாம், பூக்கு தலையை தவிர எதுவும் பண்ணுறதில்ல. அவன் முன்னாடி என்ன எவ்வளோ பேசினாலும் ஏமானவர் தான் எந்த அம்மாவுக்கு வராது, நெஞ்ச வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமைக்கிறாங்க. அழுகையாக வருது. அவங்களோட ஒரு மோஸ்ட் பெயின்ஃபுல் பிளேஸ்னாலே இந்த கிச்சன் தான். அவங்க மேக்ஸிமம் உங்களை நினச்சி அங்கே தான் அழுவாங்க. ஏன்னா நீங்கள் கிச்சனுக்குள்ளே போகவே மாட்டீங்க. எங்கிட்ட ஹாலில் உட்காந்துருப்பீங்க. அதுவும் உங்கள் பையனை உங்கள் அம்மா கையில் வச்சுருந்தாங்கன்னா ஹாலில் உட்காந்துருப்பீங்க. கொண்டு வந்து ரூமில் படுக்க வச்சுட்டாங்கன்னா ரூம்லேயே தான் உட்காந்துருப்பீங்க.
உங்கள் பையன் எங்கே இருக்கானோ அதுக்கு நியர்பையில் சைலண்ட்டாக இருப்பீங்க. உங்கள் அம்மா அப்படியே அழுதுகிட்டே வந்துட்டு குக்கெலாம் பண்ணி முடிச்சுட்டு, ஆமாம் போ, எல்லாம் இவனால், இவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருது, பிள்ளைய கூட பொண்டாட்டியை கூடன்னு வந்து நிற்கிறான், இருக்கப்போ யாரோட அருமையும் தெரியாது போல், கஷ்டப்படுத்துகிறப்ப எவ்வளோ படுத்த முடியுமோ படுத்தி விட்டுறது. இந்த பசங்களே இப்படி தான், புரிஞ்சுக்கிறதே இல்லை. இவங்க அப்பாவே இப்படி தான் இருக்கு. அப்பயே சொன்னேன், இவெல்லாம் வேணாம், எனக்கு வேணவே வேணான்னு. நம்ம சொல்கிறத யார் கேட்குறா? என் பிள்ளைய வாழ்க்கை அநியாயமாக அழிச்சு நாசமாக போச்சு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சமைச்சிட்டேன்னு சொல்லி வந்து உங்களை கூப்பிட்றாங்க. நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டானிக் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் குடிச்சிட்டு நீங்கள் குழந்தைய பார்க்குறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ரூமில் கொண்டு வந்து படுக்க வைக்கவா? உங்கள் அம்மா கொண்டு வந்து குழந்தைய ரூமில் படுக்க வச்சுட்டாங்க. நீங்கள் வந்து குழந்தை பக்கத்தில் போய் படுக்கலை, ஏன்னா காய்ச்சல் இருக்குல்ல. ஸோ தள்ளி படுத்துட்டு அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அவன் அவ்வளோ அழகாக அந்த கையும் காலையும் ஆட்டிகிட்டு இருக்கான். அவங்க அப்பா மாதிரியே இருக்கான் என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ள அதை மட்டும் நினச்சி நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக அப்படியே படுத்துருக்கீங்க. உங்களுக்கு தூக்கமே வராது. ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்தால் மட்டும்தான். ஒரு மாத்திரையை போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிக்கிறீங்க, அதே மாதிரிட்டே நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் வேகமாக ஒரு போர்டு இருக்குது, அதில் போய் கடகடன்னு எழுதி காட்டுறீங்க. இன்றைக்கி நம்ம கோர்ட்டுக்கு போகணும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, இப்போ எதுக்கு அந்த கோர்ட்டுக்கு? அதுக்கு ஒன்றும் போவேணாம், டிவோர்ஸ் தான் ஆயிடுச்சுல்ல. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு, குழந்தைக்காக இன்னும் கேஸ் நடக்குதுல்ல அப்படின்னு சொல்லி ரிட்டன் எழுதி காட்டுறீங்க. இப்போ என்ன கேஸ் நடத்தினா குழந்தை அவன்கிட்ட கொடுக்க போறியா? நீங்கள் அடுத்த செகண்டு உங்கள் அம்மா ஷாக்கை பார்த்துட்டு, என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு எழுதி காட்டுறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, தெரியுதுல்ல வந்துட்டு காசு பணம் இருக்குது, எதையாச்சும் போட்டு குழந்தைய வாங்கிட்டானா நீ பண்ணுவேன். நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா இடிஞ்சு போன மாதிரி பார்க்குறீங்க. உங்கள் வாழ்க்கை ஆல்ரெடி இடிஞ்சு போனது போதும், அவனால் இந்த பிள்ளையை வச்சாச்சு சந்தோஷப்படுத்திக்கோ. சும்மா குழந்தைக்காக கேஸ் வேறு நடத்துகிறான் ஷோன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கரெக்டாக பார்த்தா வெளியே வந்துட்டு அவனோட வக்கீல் உங்களோட வக்கீல் நிற்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு கேஸ் இருக்குது, நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிட்டு குழந்தையும் கிளப்புறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, ஃபைன் இதான் லாஸ்ட்டு கேஸு, ஏதாச்சும் பண்ணி குழந்தைய வாங்கிட்டேன்னா என்னடி பண்ணுறது? கம்பெனி இருக்குது, இங்கே எங்கேயும் போவேன். நாம் சட்டப்படி எல்லாம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி எழுதுறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, அப்போ குழந்தைக்கு எனக்கு தான் வரும், ஏன்னா குழந்தைக்கு நான் இன்னும் ஃபீட் தான் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி குழந்தை எனக்கு தான் வரும்னு சொல்லி எழுதி காட்டுறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, நம்பாத, இந்த பொய்யான நம்பிக்கை என்றைக்குமே நம்பாது, அவன் பணக்காரண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அம்மா பார்த்துட்டு, அப்போல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுறீங்க. உங்கள் அம்மா எதுவும் சொல்லலை, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக வந்துட்டு கேஸ் எல்லாம் நடக்கிறதுக்காக நேராக கோர்ட்டுக்கு தான் போகிறீங்க. நீங்கள் இறங்கணுன்னுட்டே வந்து உங்ககிட்ட வந்துட்டு, பையன் கேஸ் கூட வேணாண்டி, நான் வந்துட்டு போய் ஒன்றா இருக்கலாம், குழந்தைய ஒன்றா வளர்க்கலாம், சாரி ஒயன். நீங்கள் எதுவுமே பேசல, அப்படியே திரும்பி உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. இந்த சாரியை ஒன்று வேணாம், வாயை பிடுங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கடகடன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. குழந்தை உங்கள் அம்மா கையில் தான் இருக்குது. 2 பேரும் இப்போ நேராக கோர்ட்டுக்கு போயாச்சு. நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் வக்கீல் நின்றுட்டுருக்காரு. அந்த சைடு வியோட வக்கீல். உங்கள் அம்மா வந்து குழந்தையோட வச்சுட்டு உங்களை பார்த்துட்டு, ஐயோ பணத்தை எதுவும் கட்டியிருக்க மாட்டான்லங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு, தெரியல, நானும் கட்டியிருக்கேன் நம்ம சைடு, எதுக்குங்க? குழந்தை நமக்கு தான் வேணும்னு சொல்லி. ஓ சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் சைலண்ட்டாக இருக்காங்க. அப்படியே இந்த சைட் பார்த்தா, சரி இப்போ குழந்தை எந்த சைட் போகணுன்னு சொல்லி இந்த கேஸில் ஃபைனலாக நான் சொல்லிடுவேன். ஸோ இதுக்கு மேலே இந்த கேஸ் நடக்காது, இதுதான் ஃபைனல் கேஸ். குழந்தைக்கு எத்தனை மாதம் ஆகுது? உங்கள் அம்மா வந்து, குழந்தைக்கு 3 மாதம் ஆகுது. குழந்தைக்கு 3 மாதம் தான் ஆகுதா? ஆமாம் ஜட்ஜ். ஓ குழந்தைக்கு 3 மாதம் ஆகுதுன்னா இன்னும் தாய்ப்பால் தானே கொடுத்துட்ருப்பாங்க. நீங்கள் ஆமான்னு சொல்லி ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறீங்க. அப்படி இருக்கப்ப குழந்தைய தனியாக தேங்காய்கிட்ட மட்டும் கொடுக்க முடியாது. உங்களுக்கு ஷாக்கு, டேட்டை கொடுக்குறாங்களா என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் தான் தோணுது. நீங்கள் அப்படியே டேவை பார்க்குறீங்க. டேவுங்களை பார்த்துட்டு, ஜட்ஜ் என்ன டே, என் சைட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லாமல, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேவை பார்க்குறாங்க. எனக்கு குழந்தை மட்டும் வேணும்னு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு அவ்வளோ வேணும். ஜட்ஜு நிமிஷம் ஷாக்காக பார்த்துட்டு, அவங்க 2 பேத்துக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்காட்டே? எனக்கு ஞாபகம் இருக்குது ஜட்ஜ், ஆனாலும் எனக்கு ஒயனும் வேணும். ஏன்னா ஒரு குழந்தை அம்மா எல்லாம் வளர்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ அந்த குழந்தைய வந்து அவள் தாய்ப்பால் கொடுக்குற வரைக்கும் அவள் வளர்த்துட்டு என்கிட்ட கொடுத்துட்டான்னா அது அவளுக்கும் கஷ்டம். சேம் டைம் அந்த குழந்தை என்கிட்டே இருந்தாலும் அதுக்கும் கஷ்டம். அதுக்கு நாங்கள் 2 பேர் ஒன்றா இருந்துட்டா, அதுக்கு நீங்கள் டிவோர்ஸ்க்கே வந்திருக்கக்கூடாது. ஆனால் எங்களோட சுச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு. ஆனால் நான் இப்போ வந்து நான் ஒயனை நல்லா பார்த்துப்பேன், அந்த விஷயத்தை நான் ரிட்டர்ன் பண்ண மாட்டேன்.
நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. ஜட்ஜ் உங்கள பார்த்துட்டு, உங்க 2 பேத்துக்கு டிவோர்ஸ் ஆகி 1 வீக் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ம். ஆமா ஜட்ஜ். ம். ஒரு வேளை எனக்கு உங்க கூட சேர்ந்து வாழ விருப்பம் இருக்குது அப்படின்னா, தாராளமா அந்த டிவோர்ஸை கேன்சல் பண்ணிட்டு 2 பேரும் ஒண்ணா வாழுங்க. குழந்தையோட கேஸையும் சேர்த்து நான் கேன்சல் பண்ணிடுறேன். அது பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் டைம் தரேன். அதுக்கப்புறம் உங்களோட முடிவை சொல்லுங்க. இல்லைனா குழந்தை யார்கிட்ட போகணும்னு சொல்லி நான் என்னோட முடிவை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் அவர் பாட்டு பேசிட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட வரீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, என்னடி குழந்தை யாருக்கிட்டன்னு அவங்க டேக்கிட்ட இருந்தானே சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு, அம்மா ரொம்ப அமௌண்ட் இது கொடுத்துட்டானா அம்மா, குழந்தையப்பா அவங்ககிட்ட கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக உங்கள் அம்மாட்ட வந்துட்டு அந்த இதில் எழுதி காய்ச்சிங்க உங்கள் ஃபோனில். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு அடியே இப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக பார்த்தா வி உங்ககிட்ட வரான். உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிச்சு. நீங்கள் வியை பார்க்குறீங்க. வி உங்களை பார்த்துட்டு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறான். அப்படியே அந்த ஐஸில் டியர்ஸோட வியை பார்க்குறீங்க. குழந்தை நம்ம 2 பேர் சேர்ந்தே வளர்த்துக்கலாமே, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். குழந்தைய நம்ம சேர்த்து வளர்த்துக்கலாம். நீங்கள் வியை பார்த்துட்டு டிவோர்ஸை கேன்சல் பண்ண வேணாம் ப்ளீஸ், தயவு செய்து குழந்தை கேஸை மட்டும் கேன்சல் பண்ணுங்கள். என்னோட குழந்தை இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக எழுதி காய்ச்சிங்க. வீக்கு கண்ணெல்லாம் கலங்குது. வி உங்களை பார்த்துட்டு என்ன மன்னிச்சிருடி. நீங்கள் வியை பார்த்துட்டு ப்ளீஸ் 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 குழந்தைய பிரிச்சிடாதீங்க, எனக்கு என் குழந்தை வேணும், என் குழந்தை தான் என் உலகம் அப்படின்னு சொல்லி திருப்பி எழுதி காய்ச்சிங்க. வி உங்களை பார்த்துட்டு ஆனால் அதுக்கு நீ என் கூட இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக குழந்தை என்கிட்ட தான் வரும். நீங்கள் எப்படியே வி ஐஸில் டியோஸோடு பார்க்குறீங்க. குழந்தை வேணும்னா நீ என் கூட தான் வந்தாகணும். நீங்கள் அடுத்த செகண்டே வியை பார்த்துட்டு உங்கள் கூட வரேன், குழந்தை என்னை விட்டு பிரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி கடவுளே எழுதி காட்டுறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஒய் நான் அறிவு இருக்கா இல்லையா, ஃபஸ்ட்டு கேஸ் நடக்கட்டும். எங்கள் அம்மாட்ட ப்ளீஸ்மா நான் போயிடுறேம்மா, எனக்கு என் குழந்தை வேணுமா அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஒயினது ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுறீங்க. உங்கள் அம்மா எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் 1/2 அன் ஹவர் கழித்து ரிட்டன் உள்ளே கூப்பிட்றாங்க. நீங்களும் வியும் வந்து உள்ளே போகிறீங்க. இந்த மாதிரி கேஸ் வந்து நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு சைன் போட்டு அதெல்லாம் முடிச்சிட்டாங்க. டிவோர்ஸை இல்லை சார் டிவோர்ஸ் இருக்கட்டும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. ஸோ ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே டே வந்து உங்கள் அம்மா கையில் தானே குழந்தை இருக்குது, குழந்தைய வாங்கியிருப்பான். நீங்கள் எப்படி டே ஒரு ஏக்கத்தோடு பார்க்குறீங்க. டே உங்களை பார்த்துட்டு உன்னைய நான் பிரிக்கலை நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்கிறான். உங்கள் அம்மா பார்த்துட்டு உன்னி என் பிள்ளையை நீ தொடாத, உன் பிள்ளைக்காக தானே இந்த கேஸ் போட்ட, உன் பிள்ளை மட்டும்தான் இந்த கேஸ்லேருந்து உனக்கு இதாக இருக்குது, என் பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள் கையை பிடிக்கிறாங்க. நீங்கள் எப்படியும் உங்கள் குழந்தையே பார்த்துட்ருக்கீங்க. வீட்டில் போய் ட்ரெஸ் பேக் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட ஹெட்டை ஷேக் பண்ணிச்சிங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வி வந்துட்டு என் குழந்தைய என் காரில் தான் ஏற்றுவேன்னு நிற்கிறான். உங்கள் அம்மா குழந்தைய கொடுன்னு நிற்கிறாங்க. வி வந்துட்டு என் காரில் தான் ஏற்றுவேன்றான். நீங்கள் கடைசியாக உங்கள் அம்மாட்ட நான் அவர் கார்லேயே வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. அம்மா குழந்தைம்மா அப்படின்னு சொல்லி அடுத்த வார்த்தை எழுதி காட்டிங்க. உங்கள் அம்மா எதுவுமே சொல்லலை. நீங்கள் போய் இப்போ வி காரில் ஏறிட்டீங்க. உங்கள் அம்மா அப்பா வந்து அவங்க காரில் வராங்க. நீங்கள் வி காரில் உட்காந்துருக்கீங்க. இல்லை வி தான் குழந்தைய வச்சுருக்கான். நீங்கள் சைலண்ட்டாக உங்கள் குழந்தைய பார்த்துட்ருக்கீங்க. அவன் வியை பார்த்து பார்த்து சிரிக்கிறான். என்னதான் இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு அவங்க அப்பாவை தெரியும். வி பிறந்ததுலேருந்து குழந்தைய 2 நாள் தான் பார்த்தாலும் அந்த குழந்தைக்கு வியை பார்த்துன்னு ஒரு சிரிப்பு ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும். அவன் கையும் காலையும் ஆட்டிக்கிட்டு வீக்கிட்ட அப்படி போவான். அவன் இப்போ வியை பார்த்து பார்த்து சிரிக்கிறான். அவன் கையும் காலையும் ஆட்டிகிட்டு இருக்கான். வியை பிடிச்சி இருக்கிறான். வி சிரிச்சிட்டேன்னு என்னடி தங்கம் அப்பா தெரிகிறேனா, என் தங்க குட்டிக்கு அப்பா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வியை பேசிகிட்டு இருக்கான். அவன் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கான். நீங்கள் சைலண்ட்டாக அவனே பார்த்துட்ருக்கீங்க. வி உங்களை பார்த்துட்டு பாருங்கள் அம்மா உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் பதிலே சொல்லலை. வி உங்களை பார்த்துட்டு என் மன்னிச்சிருடி. நீங்கள் எதுவுமே சொல்லலை. அவன் இதே குழந்தைய பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பாட்டுக்கு வந்து உங்கள் மடியில் உங்கள் கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் அமைதியாக உட்காந்துட்டீங்க. ஏன்னா வீட்டுக்கு போக 1 ஹவர் ஆகும். வி வந்துட்டு அப்படியே உங்கள் ஹேண்ட் மேலே அவன் ஹேண்டை வைக்கிறான். நீங்கள் அப்படியே வியை பார்க்குறீங்க. வி உங்களை பார்த்துட்டு மன்னிச்சிரு. நீங்கள் எதுவுமே சொல்லலை. நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கீங்க. வி உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறா. நீங்கள் டக்குன்னு கையை எடுத்துவிட்டு இந்த சைட் ஜன்னல்கிட்ட உட்காந்துட்டு உங்கள் குழந்தையே பார்த்துட்ருக்கீங்க. வியும் அதுக்கப்புறம் எந்த மூவும் பண்ணல. அவன் பாட்டுக்கு அமைதியாக குழந்தைய கையில் வச்சுட்டே இருக்கான். ஒரு வழியாக நேரம் உங்கள் வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போனோடனே உங்கள் அம்மா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. நீ பாரு அவன்கிட்ட நீ போகவே போகாது, குழந்தைய மட்டும் பார்த்துக்கோ சரியா, அவன் திரும்பி கூட பார்க்காது. திருப்பி உன் லைஃப்பில் எனக்கு நெஞ்சே வலிக்கிற மாதிரி இருக்குடி, எனக்கு திருப்பி திருப்பி பானங்குளத்துக்குள்ள குதிச்சுக்கிட்டே இருக்க. நீங்கள் உங்கள் அம்மா சைலண்ட்டாக பார்க்குறீங்க. தள்ளி விட்டது நீ தாங்கிறது மாதிரி பார்க்குறியா? ஆமாம் அப்பயே நான் உங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்கணும், என் பிள்ளை கல்யாணம் வேணாம் கம்மனி இருங்க, தள்ளியோட விட்டேன்ல என்னையே சொல்லணும். தள்ளி கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கை இப்படியே போயிருமா, அதுவும் எப்படி அழகு பத்த பிள்ளை, கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு ஐஸில் அப்படியே டியர்ஸ் ஃபில் ஆகுது. நீங்கள் உங்கள் அம்மா கண்ணை தொடச்சிட்டு உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு நீங்கள் எப்போவுமே கையில் ஒரு பென் வச்சுருப்பீங்க, அந்த ஃபோனில் எழுதுகிற பென். எனக்கு எதுவும் இல்லை, நான் ஓகே தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி காட்டிங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்னமோ சொல்ல வராங்க.
இதாம்மா என் வாழ்க்கை. நான் எத்தனை தடவை அந்த கிணத்த விட்டு எந்திரிக்கணும்னு ட்ரை பண்ணாலும் அந்த கிணத்துக்குள்ளே தான் விழுவேன். ஒரு வேளை என் வாழ்க்கை அந்த கிணறு தான் போல். கிணத்துல இருக்க ஒரு தவளை தான் நான். தவளையால் என்றைக்குமே நீந்த முடியாதும்மா, குதிக்க மட்டும்தான் முடியும். அதனால் என்னால் குதிக்க மட்டும்தாம்மா முடியும், நீந்தி கரையேற முடியாது அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுறீங்க. உங்கள் அம்மாவுக்கு அப்படியே தண்ணியாக கலங்குது கண்ணது. நீங்கள் உங்கள் அம்மா ஐஸை டிஎஸை தொடச்சி விட்டுட்டு, ஒன்றும் இல்லை, கிணத்து தவளை கிணத்துக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக வந்து உங்கள் ட்ராலி இழுத்துட்டு கீழே வரீங்க. வி ஆல்ரெடி உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். குழந்தைய வந்து உங்ககிட்ட கொடுத்துருப்பான். வி வந்து அந்த பேக் எடுத்துகிட்டு போய் அவன் காரில் வச்சிட்டான். நீங்களும் குழந்தை தூக்கிட்டு போய் சைலண்ட்டாக காரில் ஏறிட்டீங்க. நேராக வந்துட்டு வியோட வீட்டுக்கு தான் போகுது. நீங்கள் எதுவுமே பேசாமல் குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறீங்க. வியும் கை பிடிச்சிட்டு, ஒரு நிமிஷம், குழந்தை ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வருது, ஆராத்தி எடுத்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் எதுவுமே சொல்லலாம், சைலண்ட்டாக நிற்கிறீங்க. வி போயிட்டு ஆராத்தியெல்லாம் ரெடி பண்ணிட்டு வர சொல்கிறான் மெய்டை. ஸோ மெய்டு ரெடி பண்ணிட்டு வராங்க. வி அதை வாங்கி ஆராத்தி எடுத்துகிட்டு குழந்தையோட நெத்தியில் வச்சுட்டு உங்கள் நெத்தியில் வர வைக்கிறதான். நீங்கள் டக்குன்னு வியோட கையை வந்து ஒரு விஷயம் பிடிச்சிட்டிங்க. வி நிமிஷம் உங்களை பார்க்குறான். நீங்கள் வியை பார்த்துட்டே இருக்கீங்க. வி வந்துட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்து உங்கள் பக்கத்துலேயே வந்து ஒரு மெய்டு நின்றுருப்பாங்க. அவங்கக்கிட்ட குழந்தை கொடுக்க போகிறீங்க. வி டக்குன்னு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்கிட்டான். உங்கள் ஃபோன் வந்து உங்கள் பாக்கெட்லேயே தான் இருக்கும். ஈவன் உங்கள் லெட்டும் நீங்கள் கடகடன்னு எடுத்துகிட்டு, உங்கள் குழந்தை தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு வருது, நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு, ஐ எம் நாட் யுவர் ஒய்ஃப். புதுசாக குழந்தை பிறந்து வரவங்களுக்கு தான் இதெல்லாம் பண்ணுவாங்க, நான் ஒன்றும் ஒய்ஃபாக அந்த வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு எழுதி காட்டிங்க. வி அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் திருப்பி உங்கள் ஃபோனை லெட்டி உள்ள வச்சுட்டு குழந்தைய வாங்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அப்படியே அந்த மெய்ட் சைலண்ட்டாக உங்களை பார்க்குறாங்க. வியை பார்க்குறாங்க. வி வந்துட்டு அதை போய் கீழே ஊற்ற போயிட்டான். அவங்கக்கிட்ட வந்துட்டு, ஏன் மேம், நீங்கள் அவங்கள நிமிர்ந்து பார்க்குறீங்க, உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க, நீங்களும் அவங்கள பார்த்து சிரிக்கிறீங்க, குழந்தைய காட்சிங்களா? நீங்கள் சரின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அப்படியே குழந்தை கொடுத்துட்டீங்க. அவங்க பார்த்துட்டு தேசார் மாதிரியே இருக்கான்ல அப்படி சொல்லிட்டு லைட்டாக ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறீங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் உங்கள் நோட்டை எடுத்துகிட்டு வேகமாக வந்து, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுறீங்க. அவள், நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. நீங்கள் அப்படி சொல்லிட்டு லைட்டாக ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணிட்டு, ரொம்ப நாள் ஆச்சுல உன்னை பார்த்து, அழகாக மாறிட்டு அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுறீங்க. உங்களை பார்த்துட்டு, நீங்கள் தான் ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் எழுதி காட்டுறா. நீங்கள் சிரிக்கிறீங்க அவள் எழுதி காட்டினதை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் அவளும் வந்து உங்கள்கிட்ட ஒன்று ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. நீங்களும் சும்மா ஆன்சர் மாதிரி எழுதி காட்டிகிட்டு இருக்கீங்க. வே அப்போ தான் உள்ளே வந்திருப்பான். அவள் ரூம்குள்ளே வரவே இல்லை. அவனுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் ஆகுது. அவள் சரின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக போய் ஹாலில் உட்காந்துட்டான். குழந்தை வந்து அழுகுறா. நீங்கள் அவளை பார்த்துட்டு, நீ நிமிஷம் வெளியே போறியா? சரி மேம் அப்படி சொல்லிட்டு அவள் டக்குன்னு வெளியே போயிட்டான். அவன் வந்து வெளியே வந்து வி சாரை பார்க்குறான். சார் அது என்னாச்சு, ஏன் வெளியே வந்துட்டீங்க? இல்லை சார், மேம் பேபிக்கு ஃபீட் பண்ணுறேன், நான் அதான் வந்துட்டேன். அப்படி சொல்லிட்டு வி சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு அப்படியே அந்த ரூமை பார்க்குறீங்க. உங்களுக்கு அந்த ரூம் பார்க்கும்போது அவ்வளோ இதாக வருது. நீங்கள் அப்படியே ஒவ்வொரு மெமரிஸையும் நினச்சிட்டு அப்படியே உங்கள் குழந்தைய பார்க்குறீங்க. அவன் அவ்வளோ அழகாக அந்த பாலை குடிச்சிட்டே அந்த கையை ஆட்டிகிட்டே இருக்கான். அழகாக இருக்கான் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையனையே பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அவன் நல்லா தூங்கியிருப்பான். அவனை படுக்க வைக்கிறீங்க. வி பார்த்தா டோர் ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் வியை பார்த்துட்டு எதுவுமே பேசலை. நீங்கள் பாட்டுக்கு வந்து எந்திரிச்சு வெளியே போயிட்டீங்க. போய் குழந்தைக்கிட்ட உட்காந்துட்டு வீடு குழந்தை வந்துட்டு அழகாக கையும் காலையும் திருப்பி ஆட்ட ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு எப்படி தான் வி வர்றது தெரியுமோ தெரில, டக்குன்னு முழிச்சிக்கிறான். வி வந்து அவன் கையை பிடிக்க காலை பிடிக்கன்னு சொல்லி அவன் கூட விளையாண்டுட்ருக்கான். உங்களுக்கு சவுண்ட் கேட்குது, முழிச்சிட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு, பட் நீங்கள் போகல, அதுதான் நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறீங்க. அவள் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு, மேம் இங்கே வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் உடனே சமைச்சு தரேன். நீங்கள் அவளை பார்த்துட்டு, ஏன் ஃபோன் அப்படின்னு சொல்லி சைகையில் சொல்கிறீங்க. அவள் டக்குன்னு போய் அந்த ஃபோனே லெட்டர் எடுத்துருந்து உங்கள்கிட்ட கொடுக்குறான். நீங்கள் அதில் வேகமாக எழுதி காட்டுறீங்க, நீ வீசாருக்கு மட்டும் சமைச்சா போதும், எனக்கு நானே சமைச்சிப்பேன் அப்படின்னு. இல்லை மேம் நானே எனக்கு குக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுறீங்க. அவள் ஓகேன்னு சொல்லிட்டு ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறான். நீங்கள் உங்களுக்கு தேவையானதை மட்டும் குக் பண்ணுறீங்க. ஏன்னா பேபிக்கு வேறு ஃபீட் பண்ணுறதுனால பார்த்து குக் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு. அதை நம்மளே பண்ணிக்கலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு பண்ணிட்டீங்க. நீங்கள் பண்ணிவிட்டு வந்து எடுத்து வைக்கிறீங்க. கரெக்டாக பார்த்தா வி இறங்கி வரான் கையில் குழந்தையோட. நீங்கள் குழந்தைய வீயும் பார்க்குறீங்க. வி வந்துட்டு, குழந்தை அழுல, நீ சாப்பிடு. நீங்கள் எதுவுமே சொல்லலை. நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. வி உங்களே பார்த்துட்ருக்கான். மெய்டு அதுக்கப்புறம் சமைச்சு கொண்டு வந்து வீக்கு வைக்கிறாங்க. வி உங்கள் பிளேட்டை பார்த்துட்டு அவன் பிளேட்டை பார்த்துட்டு, எதனால் வேலை இருக்கும்? இல்லை சார், மேமே சமைச்சிக்கிறேன்னு சொன்னாங்க. வி அப்படியே அந்த பொண்ணு அப்படி முறைக்கிறான். சார் இது உனக்கு நான் எதுக்கு சம்பளம் கொடுக்குறேன்? சமைக்க தானே, அவ்வளோ சமைக்க விட்டு நீ எதுக்கு சம்பளம் வாங்குற? நீங்கள் எப்படியே சைலண்ட்டாக நீங்கள் பாட்டு சாப்பிட்றீங்க. அந்த பொண்ணு திட்டுறா. நீங்கள் டக்குன்னு உங்கள் ஃபோனில் இல்லாட்டி திருப்பி எடுத்துகிட்டு, நான் ஒன்றும் உங்களோட ஒய்ஃப் கிடையாது, அவள் எனக்கு சமைச்சு கொடுக்க, அவள் உங்ககிட்ட சம்பளம் வாங்கலாம், உங்கள் ஒய்ஃப்க்கு மட்டும் தான் சமைச்சு கொடுக்கணும், எனக்கல்ல அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுறீங்க. அப்படியே உங்களை பார்க்குறா. நீங்கள் வியை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு, ஏன்
தயவு செய்து ப்ளீஸ் என்னை இப்படி ஹர்ட் பண்ணாத. பேசுகிறத விட நீ எழுதி காட்டுறது எனக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகுது. நீங்கள் எதுவுமே சொல்லலை, சைலண்ட்டாக இருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு தெரியுது உன்னை நான் எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருந்தா நீ இவ்வளோ மாறிப்பேன் எனக்கு தெரியுது. ஆனால் ஒவ்வொரு செகண்ட் ஏன்டி என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற? நீங்கள் எதுவுமே சொல்ல, நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக சாப்பிட்டுட்டு குழந்தைய பார்க்குறீங்க. அவன் தூங்கிட்டான். நீங்கள் கையிலேருந்து குழந்தைய வாங்கிட்டு போய் ரூமில் படுக்க வச்சுட்டு பார்க்குறீங்க. வந்து இந்த சைடு ஒரு தலைவாணி, அந்த சைடு ஒரு தலைவாணி, 2 பேருக்கு தலைவாணி போட்டு வச்சுருக்கான். நீங்கள் உங்கள் தலைவாணி எடுத்து கீழே போட்டு நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக படுத்துட்டீங்க. சாப்பிடவே முடியல. நான் ஒன்றும் பொண்டாட்டி இல்லை பொண்டாட்டி இல்லைன்னு நீங்கள் எழுதி காட்டுறது அவனுக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகுது. அவன் அப்படியே நிமிஷம் அவன் கண்ணை முடுறான். நீ ஒன்றும் என் பொண்டாட்டி இல்லை, அடுத்தவன் பிடிச்சி தாலி கட்ட சொன்னான்னு சொல்லி கட்டி வச்சா நீ என் பொண்டாட்டி ஆவியா? பிடிச்சி தாலி கட்டினா மட்டும்தாண்டி பொண்டாட்டி. சும்மா அடுத்தவன் சொல்கிறான் தாலி கட்டுறதெல்லாம் என் பொண்டாட்டி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்திட்டு போயிருப்பான். அது அப்படியே மைண்டுக்கு வருது. எல்லாத்துக்கு காரணம் நான் தான் இல்லை, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாத்துக்கு காரணம் நான் தான். இப்போ அவள் சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. நான் சொல்லி காட்டினதை திருப்பி சொல்கிறான். எனக்கு அவ்வளோ வலிக்குது. ஆனால் அப்போ நான் சொல்லியிருக்கும்போது அவளுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டே வந்துட்டு அமைதியாக ரூமில் படுத்து பார்க்குறான். நீங்கள் கீழே தான் படுத்துருக்கீங்க. அவன் உங்களை கூப்பிடவும் இல்லை. ஏன்னா நீங்கள் அதுக்கு ஏதாவது சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு சைலண்ட்டாக படுத்துட்டான். கீழே படுத்துருப்பீங்கல்ல, நீங்கள் அப்படியே உங்கள் தாலியை வெளியே எடுத்து கையில் பிடிக்கிறீங்க. உங்கள் மைண்ட்குள்ளேயே பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவன் பொண்டாட்டி இல்லை தான் ஆனால் இந்த தாலியை ஏன் கழட்ட மனசே வரலன்னு தெரில. ஒரு வேளை அப்போ எனக்கும் மேலே ஃபீலிங்ஸ் இருந்துச்சு போல். ஆனால் இப்போ துளி கூட இல்லை. ஏன்னா என் என்ன பிடிக்காதுல்ல. சரி, அவனுக்கு என்ன பிடிக்காதில்ல, நான் பேசுகிறது பிடிக்காது. ஆமாம், நான் பேசுகிறது அவனுக்கு பிடிக்காது. ஆனால் இப்போ எனக்கு ஒன்றும் புரியலை. எல்லாம் எப்படி டக்குன்னு மாறுது? ஒருத்தரை அவ்வளோ அசால்ட்டாக ஹர்ட் பண்ணிட்டு பசங்களால் எப்படி டக்கு டக்குன்னு மாற முடியுது? ஏன் பொண்ணுக்கு மனசு இருக்காதா? வலிக்காதா? எனக்கும் வலிக்கும், எனக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த தானியை திருப்பி உள்ளே ஒழிச்சு வச்ச மாதிரி வச்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படுத்துங்கிருப்பீங்க. அதுக்கப்புறம் இடையில தம்பி அழுதுருப்பான். நீங்கள் முழிக்கும் போதே பார்த்தா முழிச்சிருப்பான். நீங்கள் குழந்தைய எழுந்திரிச்சு ஃபீட் பண்ணிட்டு அவனை படுக்க வைக்கிறது அப்படியே தான் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து குழந்தை வாங்கி சமாதானம் பண்ணுறான். எதுவுமே ரியாக்ஷன்லாம் கொடுக்கறதில்ல, சைலண்ட்டாக இருக்கீங்க. எனக்கு ஒன்றும் பிடிக்கவே பிடிக்காது, இந்த ஜென்மத்தில் எனக்கு ஒன்றும் பிடிக்காது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. வந்து அந்த குழந்தைய அழகாக அப்படி கொஞ்சிட்டே இருக்கான். உங்களுக்கு அது அப்படியே மைண்ட்குள்ளே வந்திருக்கு. நீங்கள் அமைதியாக கண்ண மூடி அமைதியாக உட்காந்துட்டீங்க. உங்களை பார்த்துட்டு நீ தூங்குறதுனா தூங்கு அப்படி சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் குழந்தை தூங்கியிருப்பான். திருப்பி படுக்க வச்சுட்டு அவன் படுத்திருப்பான். நீங்களும் அமைதியாக கீழே படுத்திருப்பீங்க. இப்படியே தான் அன்றைக்கி நைட் போயிருக்கும். இப்படியே உங்களுக்கு டேஸ் தான் போய் இப்போ உங்கள் பையனுக்கு 4 வயசாகிடுச்சு. அவன் பயங்கரமாக பேசுவான். அம்மா, நீங்கள் எப்படியே டேஷியை திரும்பி பார்க்குறீங்க, அது பெட்டில் உட்காந்துட்டு கத்திருக்கும். அப்படி சொல்லிட்டு நைட்டு உங்கள் ஐப்ரோ மட்டும் ரைஸ் பண்ணுறீங்க. அவங்கள பார்த்துட்டு உங்கள் ஃபோனை கண்ணை காட்டுறான். நீங்கள் எடுத்துகிட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்ருக்கீங்க. நம்ம பார்க் போகலாம், மணி 2 o'clock தான் ஆகுது, வெயில் அடிக்குது, நீ தூங்கு அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுறீங்க. தெரியும் நீ தான் சொல்லுவான்னு, எனக்கு நீ தான் சொல்லுவான்னு அத்தனை தடவை தெரியும். நீங்கள் எப்படியே அவனை பார்க்குறீங்க. எத்தனை தடவை அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுறீங்க. 1000 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3000 சொல்கிறான். நீங்கள் சொல்கிறத கேட்டு சிரிச்சிட்டே அவனை பார்க்குறீங்க. பார்க் போகணும், போகலாம் அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுறீங்க. எப்போ போகலாம் நீ சொல்லு, நீ சொன்னால் தான் ஓகே அப்படி சொல்லிட்டு படுத்துப்பேன். இல்லைன்னா 5 o'clock அப்பா வந்துடுவார், அப்பா கூட்டிகிட்டு போகலாமா? நீங்கள் அவனை பார்த்துட்டு யோர் விஷ் அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுறீங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு அமைதியாக படுத்துட்டான். நீங்கள் அவனை பார்த்துட்டு டேஷி அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் டேஷின்லாம் பொதுவாக கூப்பிட மாட்டீங்க. இவன் உங்களால் பேச முடியாது. இப்போ அதுக்கான ரீசன் நான் ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிறேன். அப்படியே நீங்கள் அவனை பார்த்தாலே அவனுக்கு தெரியும் நீங்கள் அவனை கூப்பிட்றீங்கன்னு. அவன் டக்குன்னு உங்களை பார்த்துருப்பான். மம்மியோட மைண்ட் வாய்ஸை என் பையன் நல்லா கேஷ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுறீங்க. ஆமாம் ஆமாம், இந்த இந்த குட்டி ஸ்டமக்குள்ளே தான் நான் வந்தேன், அப்போ இந்த மைண்டும் கனெக்ட் அப்படின்னு சொல்லி உங்கள் வயிற்றை பாயிண்ட் பண்ணி சொல்லியிருப்பான். நீங்கள் அவனை பார்த்து சிரிக்கிறீங்க, அவன் உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். தூங்கு டைம் ஆகுது, இல்லைனா 5 மணிக்கு எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதி காட்டான். அப்படின்னு சொல்லிட்டு சமத்தை கண்ணு மூடிட்டான். அவனுக்கு பொறுமையாக தட்டி கொடுத்துட்ருக்கீங்க, நல்லா தூங்கிட்டான். அதுக்கப்புறம் நீங்கள் சும்மா ஒரு புக் எடுத்து படிச்சிட்ருக்கீங்க. அவன் அப்படியே உங்கள் சைடு திரும்பிட்டு அம்மா அப்படியே அந்த ஸ்டோரியை சொல்லேன். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க, அவன் உங்களை பார்க்குறான். நீங்கள் டக்குன்னு அந்த ஸ்டோரி யூடியூப்பில் போட்டு அவன்கிட்ட வச்சிட்டிங்க. அவன் அப்படியே ஸ்டோரி கேட்டுகிட்டே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஒரு அம்மாவுக்கு ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா தன் பையனுக்கு ஸ்டோரி சொல்லி அழகாக அவனை தட்டி கொடுத்து கட்டி பிடிச்சி தூங்க வைக்கிறது தான்.
அவனை கட்டி பிடிச்சி தட்டி கொடுத்து எவ்வளோ பண்ணாலும் அவனுக்கு அந்த ஸ்டோரி சொல்ல முடியல என்னால். ஆனால் நான் இப்படி இருக்க தான் எனக்கும் ரொம்ப நல்லதுன்னு தோணுது. நான் இப்படி இருக்க தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். அப்படி தான் அப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்கள் மைண்டுக்குள்ளே நினச்சிட்டு இப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. உங்கள் பையன் நல்லா தூங்கியிருப்பான். அவன் 5:30 போல தான் முடிக்கிறான். ஆல்ரெடி டே வந்திருப்பான். டேட்டை வந்து நீங்கள் எழுதி காட்டியிருப்பீங்க. பையன் வந்து பார்க் போகணுன்னு சொல்கிறான்னு. டே ஓகேன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டான். அவன் குழந்தைய பார்த்துட்டே உட்காந்துருக்கான். முழிக்கும் போது அம்மா பார்க் போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக சவுண்ட் தான் கொடுக்குறீங்க. அவன் டக்குன்னு வச்சுட்டு பழமா அப்படின்றான். சொல்லிட்டு லைட்டாக ஹெட் செக் பண்ணுறீங்க. அவனுக்கு வீக் கிளம்பி இருக்கிறத பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி. அப்பா 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 கிளம்பிட்டியான்னு குதிச்சிட்ருக்கான். அவனை பார்த்துட்டு போகலாமா சொல்லிட்டு அவனும் அழகாக ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டான். நீங்களும் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ 3 பேரும் நேராக பார்க் போயாச்சு. நீங்களும் வீயும் வந்து ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் பையன் வந்து ஓடி ஆடி விளாண்டுட்ருக்கான். அங்கே அம்மா குழந்தைங்களாம் விளையாண்டுட்ருக்காங்களே, இங்கே பாருடா பார்த்து போடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் நிறைய பேர் அந்த குழந்தைய சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லாம் குழந்தை பின்னாடி ஓடிட்டுருக்காங்க. நீங்களும் குழந்தை பின்னாடி ஓடுறீங்க. அவனை பிடிக்கிறது, அவனை நிற்க சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே அப்படியே சைகையிலேயே செஞ்சு பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி கொஞ்சம் நேரம் ஆகுது. அங்கே ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து அவங்க குழந்தைய பற்றி சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஹெட்டை ஷேக் பண்ணி மட்டும் கேட்டுட்ருக்கீங்க. வீயோட பையன் வந்து கிட்ட உட்காரான். அப்பா வந்து அவன் பையன் சரி திரும்பிட்டு என்னாச்சு சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறான். அப்பா எனக்கு ஒரு டவுட்டு, நான் உங்ககிட்ட கேட்கவா? எனக்கு நிறைய தடவை தோணுச்சுப்பா நம்ம கேட்கணும்னு. ஆனால் அது அம்மா கிட்டே கேட்கக்கூடாது, உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. ஆனால் நான் கேட்கணும்னு ட்ரை பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா. நான் கேட்குறேன், ஆன்சர் பண்ணுறியா? சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் பையனை பார்க்கான். வியோட பையன் வந்து வியோட மடியில் ஏறி உட்காந்துட்டான். அவனை ஹோல்ட் பண்ணிட்டான். ஏன்பா நம்ம அம்மா மட்டும் பேச மாட்டேங்கிறாங்க? அப்படியே சைலண்ட்டாக அவனை பார்க்குறான். இல்லைப்பா, அது அம்மா மட்டும் ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லைப்பா. எல்லாரம்மாவும் பேசுகிறாங்க. நம்ம அம்மா வந்துட்டு எனக்கு எழுதி காட்டுறாங்க, என் கூடயே இருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் என்னால் மட்டும் ஏன்ப்பா எங்கள் அம்மா பேசுகிறத கேட்கவே முடியல. அன்றைக்கி உன் ஃபோனில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் அம்மா பேசினாங்க தெரியுமா? அம்மா வந்துட்டு பாட்டி கூட பேசினதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நீ ஏற்றி வச்சுருக்கீல்ல அப்படி சொல்லிட்டு லைட்டாக ஹெட்டை மட்டும் செக் பண்ணுறான். அதில் அம்மா வாய்ஸ் கேட்டேன். அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு தெரியுமா? அம்மா அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக பேசிகிட்டு இருந்துச்சுப்பா. ஆனால் ஏன்பா அம்மா இப்போ பேசவே மாட்டேங்குது? எனக்கு அம்மா வாய்ஸை கேட்கணுன்னு இருக்குப்பா. ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு குரல். அதில் அம்மா மட்டும் எனக்கு ஸ்டோரி சொன்னாவோ பாட்டு பாடினாவோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்பா அம்மா பேச மாட்டேங்குது? அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி என் பையனை பார்க்குறான். என்னாச்சுப்பா, நீ ஏன்பா அலற அப்படி சொல்லிட்டு அவன் வியோட கண்ணத்தை பிடிச்சிட்டான். வந்து அப்படியே அவனை பார்த்துட்டு சாரி டேஷி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அழுகிறான். டேஷி வந்துட்டு அப்பா 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 அப்படி சொல்லிட்டே இருக்கான். ஏன்னா அவனை ஹக் பண்ணிட்டு அப்படி அழுதுட்டு இருக்கான். நீங்கள் வேகமாக வந்து கிட்ட வந்துட்டு டேஷி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி டேஷியை பார்க்குறீங்க. டேஷி உங்களை பார்த்துட்டு அம்மா ஒரு விஷயம் தான் கேட்டேன், அப்பா அழுறாரு, அம்மா அம்மா நான் நீங்கள் டேஷி ஒன்று அப்படி சொல்லிட்டு டக்குன்னு டேஷியை தூக்கி சமாதானம் பண்ணுறீங்க. டேஷி வந்து அப்படியே உங்களை கட்டி பிடிச்சிட்டு அவன் அழுறான். அதுக்கு மேலே அழுகுறான். நீங்கள் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனை பொறுமையாக டேப் பண்ணுறீங்க. டேப் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படி அழுதுட்ருக்காங்க. ஒரு வழியாக 2 பேரும் கூப்பிட்டுட்டு வந்துட்டீங்க. பட் வீட்டுக்கு வந்து அப்படி சைலண்ட்டாக இருக்கான். டேஷி கிட்ட உட்காந்துட்டு அப்பா சரி நிமிர்ந்து மட்டும் பார்க்குறான். சாரிப்பா, நான் கேட்டிருக்கக்கூடாதுல்ல, நான் கேட்டது தப்பு இல்லைப்பா. அப்படியே வந்து டக்குன்னு உங்களை பார்க்குறான். நீங்கள் டேஷியை பார்க்குறீங்க. சாரிப்பா, என் பேர் நான் ப்ளீஸ் டேஷி இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத ப்ளீஸ் டேஷி. ஒரு மாதிரி மூச்செல்லாம் வாங்குது. நீங்கள் வேகமாக வந்துட்டு வந்து பேக்லேருந்து ரப் பண்ணுறீங்க. அப்படியே வந்துட்டு கொஞ்சமாக காம் டவுன் ஆகுறான். நீங்கள் டேஷியை பார்த்துட்டு டக்குன்னு உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு டேஷி சைலண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுறீங்க. டேஷி சைலண்ட் ஆக போகிறான். டக்குன்னு பார்த்துட்டு ப்ளீஸ் சைலண்ட் மட்டும் ஆகாத, நீ அப்பாட்ட பேசு அப்பாட்ட நீ கேட்குறது கரெக்ட் தான், நீ அப்பாட்ட பேசு, ப்ளீஸ் சைலண்ட் ஆகாத. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. எதுக்கு இவ்வளோ எமோஷ்னல் ஆகலான்னு உங்களுக்கு புரியவே இல்லை. நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. உங்கள் அம்மா இப்படி தான் சொன்னா, நான் பேசுகிறது தப்புனா நான் பேச மாட்டேன்,
பேச மாட்டேன். இன்ன வரைக்கும் பேசல. டேஷி நீ ப்ளீஸ் எந்த ஒரு வேர்டு யூஸ் பண்ணாதடா. அப்பாவுக்கு ஆல்ரெடி நீங்கள் அப்படியே வியே பார்த்துட்ருக்கீங்க. வியூ அப்படி எழுவுறான். டேஷிக்கு ஒன்றுமே புரியல. அப்பா நீ என்ன சொல்கிற, அப்பா நீ என்ன சொல்கிற, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு டேஷி கேட்குறான். நீங்கள் வியை சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க. வியை அழுதுகிட்டே வந்து டேஷியை பார்த்துட்டு, உங்கள் அம்மா பேசாமல் போனதுக்கு காரணமே அப்பா தான் டேஷி. டேஷி அப்படியே சைலண்ட்டாக வியை பார்க்குறான். டேஷிக்கு ஒன்றும் புரியல. அம்மா பேசாததுக்கு காரணம் ஏன் அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது அப்படியே வியவே பார்த்துட்ருக்கான். அப்படியே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களும் அமைதியாக நின்று பார்த்துட்ருக்கீங்க. ஏங்க இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அத்தை சொன்னாங்க அதனால தான் செஞ்சேன். டேஸ்ட்டு கூட பாருங்களேன், அத்தை எப்படி சொன்னாங்களோ அப்படி தான் வச்சேன். எனக்கு தெரிஞ்சு அத்தை வச்ச மாதிரி தாங்க இருக்கும். அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். நீங்கள் பார்த்துட்டு என்னாச்சுங்க? உங்களை பார்த்துட்டு எதுக்குடி எங்கள் அம்மாட்ட பேசினேன்? ஏங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கலான்னு அத்தைகிட்ட தானே கேட்கணும். அப்படியே முறைச்சிட்டு, பாரு நீ என் பொண்டாட்டியோ நான் புருஷனோ கிடையாது. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. உங்களை பார்த்துட்டு, பாரு எங்கள் வீட்டில் ஜஸ்ட் சொன்னாங்க கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு சுத்தமாக மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாது. எங்கள் அம்மா தான் புண்ணியை தான் கட்டணும் பிடிவாதமாக இருக்கும் கல்யாணம் பண்ணியிருக்கேன். மற்றபடி நீ ஒன்றும் என் பொண்டாட்டி கிடையாது. புரியுமா எடுத்தோம் பார்த்து பண்ணாத, சும்மா டென்ஷன் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து டக்குன்னு வெளியே போயிட்டான். நீங்கள் பார்த்துட்டு என்னாச்சு இவருக்கு, ஏன் காலையில் இவ்வளோ டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தைகிட்ட கால் பண்ணி, எத்தை என்னாச்சுடி செஞ்சு கொடுத்தியா, டேஸ்ட் சூப்பராக இருக்குன்னு சொன்னானா, எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடவே இல்லை வானன்ட்டு போயிட்டாரு. ஏன்னாடி டென்ஷனாக இருந்தானாக்கும்? ஆமாம் காலையில் ஏதோ ஃபோன் வந்துச்சு பேசிகிட்டு இருந்தாருத்தேன். ஷோ இந்த ஆஃபீஸ் கால் வந்துச்சுனாலே இவங்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாதுடி, டென்ஷன் ஆயிடுவான், கற்றுன்னு கற்றுவான் தெரியுமா. சம்டைம்ஸ் என்னை பார்த்து நீ ஏன் பெத்தெல்லாம் கேட்டிருக்கான் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்கு. என்னத்தை சொல்கிறீங்க? ஆமாண்டி என்னைய பார்த்தா ஏன் பெத்தன்னு என்னை கேட்பான். போங்கிட்டு. ஓ சரி சரி அப்போ டென்ஷன் ஆகும் அப்படி பேசியிருக்க. மாமா ரொம்ப நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அத்தை சேர்ந்து மேலே வச்சுட்டு சேர்த்து சரி மதியம் என்ன செய்கிறது? மதியம் நிற்காமனு முருங்கைக்காய் சாம்பார் வச்சு கொடு. ஏன்த்த நீங்கள் வேறு நேற்றும் முருங்கைக்காய் சாம்பார் வைனீங்க, நேற்று முருங்கைக்காய் சாம்பார் வச்சு அவர் என்ன சாம்பார் எதுன்னு என்னை பார்த்து கேட்குறாரு. எனக்கு சாம்பாரே பிடிக்காதுன்ட்டார் தெரியுமா. அடி சாம்பார் நல்லா திம்மாண்டி தெரில அப்படி சொல்லிட்டாரு. நான் வேறு ஏதாவது சமைக்கிறேன். சரி அப்போ அவனுக்கு புளிக்குழம்பு வச்சு கொடு. சரித்த சரி நீங்கள் அவருக்கு பிடிச்ச புளிக்குழம்பு சொல்லுங்கள். அவங்க அத்தையும் சரின்னு சொல்லிட்டு ஒரு புளிக்குழம்பு சொல்கிறாங்க. அந்த ரெசிபியெல்லாம் கேட்டுட்டு அவ்வளோ ஜாலியாக சமைச்சிட்ருக்கீங்க. அது பாட்டு போட்டு நீங்கள் ஒரு சைடு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக சமைச்சிட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கண்டிப்பாக அவருக்கு பிடிக்கும். மேரேஜே 1 வீக் ஆகுது. 1 வீக்காக நானும் சமைச்சு கொடுக்குறேன். எங்கே சாப்பிடவே இல்லை. ஆனாலும் விடாமுயற்சி விஸ்பரூப வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு கடவுளே இன்றைக்கி அவர் கேன்டீனில் சாப்பிட்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வேகமாக கேபெல்லாம் புக் பண்ணி நேராக டேவோட ஆஃபீஸ் தான் போகிறீங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். என்னாச்சு இன்றைக்கி எப்படி போகுதுங்க ஒர்க்கலாம்? மேம் சூப்பராக போகுது. உங்களை பார்த்துட்டேன்ல இதுக்கு மேலே செம்மையாக போகும். உங்களை பார்த்துட்டு ஏன்டி ஃப்ளர்ட் பண்ணுற, உங்களை பார்த்துட்டு தெரியலையே அழகாக இருக்கீங்க, க்யூட்டாக பேசுகிறீங்க, உங்களை பார்க்கும்போதே எனக்கு ஃப்ளர்ட் பண்ணணும்னு தோணுது. நீங்கள் அவளை பார்த்துட்டு அப்பாடி நல்ல வேலை நீ பையனாக பிறக்கலை, அவள் சிரிக்கிறா, இல்லைன்னா கண்டிப்பாக உங்களை கல்யாணம் பண்ணியிருப்பேன். நீங்கள் அவளை பார்த்துட்டு அதனால சொன்னேன் நீ பையனாக பிறந்து இப்படி ஃப்ளர்ட் பண்ணினா கண்டிப்பாக நான் அவளை கல்யாணம் பண்ணியிருப்பேன். என்னாலையும் பிடிச்சிட்டே ரொம்ப பாவம். ஸோ அதனால் நீ பொண்ணாக பிறந்து நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். அவன் நீங்கள் சொல்கிறத கேட்டு சிரிக்கிறான். சரி டைம் ஆயிடுச்சு நான் அவளுக்கு சாப்பாடு கொண்டு போகிறேன். பாங்க ஆடி சொன்னேன். நீங்கள் வேகமாக வந்துட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு வியோட கேபின் ஓப்பன் பண்ணுறீங்க. வியூ எப்படியும் உங்களை பார்த்து முறைக்கிறான். சாரி எக்ஸ்கியூஸ் மீ. எப்படியும் உங்களை பார்க்குறான். சாப்பாடு எதுவுமே சொல்லலாம் பாடு சைலண்ட்டாக இருக்கான். நீங்கள் கொண்டு போய் டேபிள் வச்சுட்டு எங்க இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச புளிக்குழம்பு வச்சுருக்கீங்க, அத்தை சொன்னாங்க உங்களுக்கு சொன்னது ரொம்ப பிடிக்கும்னு. நான் வேறு நைட்டு ஊற போட மறந்துட்டேனா, அப்புறம் சுடு தண்ணி வச்சு அதில் போட்டு ஒரு தடவை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் விசில் விட்டு நல்லா வேக வச்சு செம்மையாக வேக வச்சிட்டேன் தெரியுமா. அது இந்த சுண்டல் குழம்பு இன்றைக்கி டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. எங்கள் அம்மா வச்சா கூட இந்த டேஸ்ட் வராது, ஆனால் நான் அத்தை சொல்கிறத கேட்டு வச்சேன்னா செம்ம டேஸ்ட்டாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. கண்டுக்கு கூட இல்லை உங்கள் சைடு. நீங்கள் பேசி முடிச்சுட்டு ஏங்க அது எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அந்த இடத்துலையே இல்லை. புள்ள இருந்தார்ல, உள்ள தானே இருந்தார். ஒருவேளை அவர் இருந்த மாதிரி இதை இமேஜின் பண்ணிட்டு வந்துட்டேனா, இல்லையே கண்ணில் பார்த்த மாதிரி தான் நினச்சேன்னு சொல்லிட்டு தலையை சொரிஞ்சு யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் எங்கே தான் போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு ரியா மேம் எப்போ வந்தீங்க?
இப்பதான். இன்னைக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கா சுண்டல் குழம்பு. ஓ! உங்க வீட்டுக்காருக்கு புடிச்சதா சமைக்கிறீங்க போல. ஆமா, கல்யாணம் ஆகி 1 வாரம் தாண்டி ஆகுது. புடிச்சதா தான் சமைக்கணும். ம். நல்லா ஐஸ் வைப்பீங்க போலயே. ஏய் ஏன்டி நீ வேற. நான் ஐஸ்லாம் வைக்கல. ஜஸ்ட்டு செஞ்சேன் அவ்வளோதான். சரி, சரி அப்படி சொல்லிட்டு உங்கள பார்த்து சிரிக்கிறான். சரி சொல்லு எங்க அவரு? ம். சார் இங்கிட்டு தான் போன மாரி இருந்துச்சு. ஏன் நீங்க பார்க்கலையா? ஏய் நான் கேபின்குள்ள போனப்ப இருந்தாருடி. நான் அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேனா, ஏதோ அவசரம்னு வெளிய வந்துட்டாரு போல. சரி இரு நான் போய் பார்த்துக்கிறேன். சரி மேம் அப்படி சொல்லிட்டு உங்கள பார்த்து சிரிச்சுட்டே அப்புறம் ஆரம்பிங்க. ஹாய் ஜாக்சன். ஹாய் மேம் அப்படி சொன்னேனே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லஞ்ச் போலயா? ஏதோ போயிட்டே இருக்கான். சரி, சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவனும் பேசிட்டே வந்துட்டுருக்கீங்க. அங்க பார்த்தா கேன்டீன்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். மேம் என்ன நீங்க சமைச்சு கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்க. சார் அங்க சாப்பிட்டுட்டு இருக்காரு. தெரியலையே. இரு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டக்குனு கிட்ட வரீங்க. மட்டும் தனியா ஒரு டேபிள்ல தள்ளி தான் உட்காந்துருக்கான். என்னாச்சுங்க? கேன்டீன் வந்து சாப்பிட்றீங்க? நான் சுண்டல் குழம்பு வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேங்க. எதுவுமே சொல்லாம பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏங்க உஷா அமைதியா இருக்கியா? நீங்க எப்படியே பார்க்குறீங்க. வந்து ஃபோன்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கான். நீங்க பார்த்துட்டு, ஏங்க சுண்டல் குழம்பு. சரிங்க. இன்னைக்கு அது சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இல்லையாங்க? சைலண்ட்டாக இருக்கான். சரிங்க இனிமேல் நான் வேணா உங்கள்கிட்ட உங்களுக்கு என்ன குழம்பு வேணும்னு கேட்டு சமைக்கவா? நான் பாட்டு சமைச்சிட்டு வரனால அதை சாப்பிட தோண மாட்டேங்குதா அன்னைக்கு? இல்லைங்க நான் பாட்டுக்கு அத்தைகிட்ட கேட்டேன் சொன்னாங்கன்னு சமைச்சிட்டேனா அதாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு போய் கை கழுவிட்டு பாட்டுக்கு போகிறான். நீங்கள் அதுக்கப்புறம் போயிட்டு வியோட கேபினில் ஆல்ரெடி எடுத்துலாம் வச்சிட்டிங்கல்ல, அதெல்லாம் ரிட்டன் எடுத்துகிட்ருக்கீங்க. பாட்டுக்கு உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். மாமா அப்படியே பொறுமையாக நம்ம உங்களை பார்க்குறான். நைட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அதை செஞ்சு வச்சுருவேன். எனக்கு எது வேணாம். சரி சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டீங்க. வந்துட்டு சாப்பிட்டுட்டு வீட்டெல்லாம் கூட்டி துடைச்சிட்டு துணியெல்லாம் காய போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. அப்பா டயர்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டீங்க. நைட் நீங்கள் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க போல். 8 மணி ஆயிருக்கும். அப்போ தான் வீட்டுக்கு வந்திருப்பான். வந்தோடனே பார்க்குறான் சாப்பாடுலாம் செஞ்சில்ல. அவனுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ரெகுலராக செஞ்சுட்டே இருக்கு, நீங்கள் சடனாக செய்யலையேன்னு. அவன் பார்த்துட்டு ரூமில் வந்து பார்க்குறான் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்பா இவன் அமைதியாக படுத்திருந்தா தான் வீடு அமைதியாக இருக்கும் போல். வந்ததும் போதும் லொடலொடன்னு பேசிகிட்டே இருக்கான். நான் எவ்வளோ சைலண்ட்டு, பட் எனக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவனோட நைட் ட்ரெஸ்ஸை தேடுறான். ஒரு நைட் ட்ரெஸ் கூட காணாம். ஷாக்கு. ஏன்னா அவன் கிட்ட 4 செட்டு இருந்துச்சு. 4 செட்டில் ஒரு செட்டு கூட இல்லை. அன்னைக்கு ஒன்று துவைக்க போட்டிருந்தேன், நேற்று நைட்டு ஒன்று போட்டு துவைக்க போட்டிருந்தேன், இன்றைக்கி ஒன்று எடுத்து வச்சுருந்தேன், ஒன்று காய போடாமல் வச்சுருந்தா. அப்போ இன்றைக்கி நைட்டு போட வேண்டியது இருக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே வந்து அந்த நைட் ட்ரெஸ்ஸை தேடிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அவன் கையில் ஒரு ஷர்ட் சிக்குது. என்ன ஷர்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா செம்ம ஷாக்கு. ஏன்னா வியோட ஒரு ஃபேவரட்டான ஒயிட் கலர் டிஷர்ட்டை நீங்கள் உங்கள் டாப்போடு சேர்த்து ஊற வச்சுருப்பீங்க. கடைசியில் என்ன இருக்குன்னா உங்கள் டாப் வந்து ப்ளூ கலர் டாப்பு. ஸோ அப்படியே ப்ளூ கலர் சாயம் போய் ஒயிட் கலர் ஷர்ட்லாம் ஒட்டிருக்கு. செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அது அவனோட ஃபேவரட்டான ஒரு ஷர்ட். அந்த ஷர்ட் அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். மேக்ஸிமம் அதை அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருப்பான். அந்த ஷர்ட்டில் சாயணுன்னு செம்ம டென்ஷனு. திரும்பி பார்க்குறா நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. கடகடன்னு உங்ககிட்ட வந்து அங்கேருந்து வாட்ச்கன் இருந்த மொத்த தண்ணி எடுத்து மூஞ்சி எடுத்துட்டானுங்க. அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்து பார்த்துட்டு மாமா என்னாச்சு அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. அந்த ஷர்ட்டை தூக்கி உங்கள் மூஞ்சிலே எறிகிறான். நீங்கள் இந்த ஷர்ட்டை பிடிச்சிட்டு அம்மா நான் சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு துணி ஊற வச்சுருந்தேன். செம்ம டென்ஷனில் உங்களை முறைக்கிறான். நீங்கள் அப்படியே வாயை மூடிட்டீங்க. உங்களை பார்த்துட்டு உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உன்னை நான் ஏதாச்சும் செய்ய சொன்னேனா? எனக்கு என் துணி தவிர அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றா சொன்னேனா? நீங்கள் பார்த்துட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹெட்டை மட்டும் செக் பண்ணுறீங்க. அப்புறம் எதுக்கடி பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா? துணி துவைக்க சொன்ன மாதிரி என்னோட ஃபேவரட்டான ஷர்ட் தெரியுமா? இது ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அம்மா எனக்காக ஹாஸாஸே வாங்கி கொடுத்தது. அதை போட்டு சாயத்தில் முக்கி அறிவு கட்டவளே. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அது இல்லாமல் அப்படி தான் நான் 1000 தடவை சொல்லிட்டேன் எனக்கு சமைக்காதுன்னு. சும்மா எனக்கு சமைச்சு இரிட்டேட் பண்ணிக்கிட்டு அவளே மூஞ்சி பாரு நான் தலையில் கட்டியிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் அந்த ஷர்ட் எடுத்துகிட்டு போய் அலசிகிட்டு இருக்கான். அதில் சாயம் போகவே இல்லை. அவ்வளோ கோவம் வருது உங்கள் மேலே. நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. ஆனால் உங்களுக்கு நல்லா புரியுது நம்ம இந்த வேலையை பார்த்துருக்கவே கூடாது. அவளோட ஃபேவரட்டான ஷர்ட்டு. எப்போவுமே அம்மா சொல்லும் ஒயிட் ஷர்ட்டு தனியாக ஊற வை. நான் தான் முட்டை பிள்ளையாட்டம் எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சு. மாமோட ஒயிட் ஷர்ட் வர போச்சு போல அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
நீங்கள் அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. நீங்கள் போயிட்டு வீக்கு குக்கும் பண்ணல, உங்களுக்கும் பண்ணல. போ எனக்கு சமைக்கவே இல்ல அப்படிங்கிற மாரி இருக்கு. யாருக்கும் குக் பண்ணல. யாருக்கும் சோறே வேணாம் அப்படி சொல்லிட்டு, நீங்க பாட்டுக்கு சைலண்ட்டா உட்காந்துருக்கீங்க. வியோ அந்த ஷர்ட்ட அலசி அலசி பார்த்து டென்ஷன் ஆயிட்டான். கடைசியில காய போட்டுட்டான். போன வரைக்கும் போய் தொலையுதுன்னு, செம்ம காண்டுல கீழ வரான். நீங்க சைலண்ட்டா உட்காந்துருக்கீங்க. உங்ககிட்ட எதுவுமே பேசல. அவன் பாட்டுக்கு கிச்சன் போறான். தண்ணிய மட்டும் எடுத்து குடிச்சுட்டு, அப்புறம் பால மட்டும் ஆத்தியிருப்பான். அத மட்டும் ஒரு டம்ளர் எடுத்து குடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அம்மா சாப்பிடவே இல்ல. அவங்க அம்மா ஆசையா வாங்கி கொடுத்த ஷர்ட் போல. வேஸ்ட் ஆக்கிட்டேன். செம்ம காண்டுல இருக்காரு அப்படிங்கிற மாரி இருக்கு உங்களுக்கு. நீங்க போய் பார்க்குறீங்க, அமைதியா பெட்ல படுத்துட்டான். நீங்க போயிட்டு உங்களோட வாலெட்ட மட்டும் பொறுமையா தூக்கிட்டு வெளிய ஓடி வந்துட்டீங்க. தெரியுது, நீங்க வந்துட்டு போயிட்டீங்கன்னு. பட் கண்டுக்கவே இல்ல. அவன் செம்ம டென்ஷன்ல இருக்கான். ஏன்னா அந்த ஷர்ட்ட அவனுக்காக அவங்க அம்மா ஆசை ஆசையா வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவன் மீட்டிங் போறப்பயே அவங்க அம்மாவோட ஷர்ட் தான் போட்டு போயிருப்பான். ஸோ அவ்ளோ ஆசையா ஃபர்ஸ்ட் டைம் போட்டதே சக்ஸஸ் ஆயிருக்கும். அவனுக்கு அதனால அந்த ஷர்ட் ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா ஆசையா வாங்கி கொடுத்தாங்கங்கிறத தாண்டி, ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில போய் அந்த பிஸ்னஸில அதுதான் ஒரு பயங்கர ரீச் குடுத்துருக்கு அவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஷர்ட் போட்டு நடந்துச்சுன்னு சொல்லி அவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா நம்ம அம்மா ஆசையா வாங்கி கொடுத்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, அது நமக்கு ஹாப்பி தானே! அப்படி இருந்திருக்கும் அவனுக்கு. அந்த ஷர்ட்ட போய் அப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி செம்ம காண்டு. தலையே வெடிக்கிற மாரி இருக்கு அவனுக்கு. அவ்ளோ கோவம் வருது. தைலத்த மட்டும் எடுத்து தடவிட்டு அவன் பாட்டுக்கு சைலண்ட்டா படுத்திருப்பான். இப்படியே இந்த சைட் பார்த்தா ஒரு கேப் புக் பண்ணிட்டு, நீங்க போயிட்டு அதே மாரி ஷர்ட் ஒவ்வொரு கடையிலயும் தேடிட்டு இருக்கீங்க. நைட்டு ஃபுல்லா தேடியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு எந்திரிச்சு பார்க்குறான் உங்கள காணோம். வீக்கு அப்பாடி காலையிலேயே விளையாடும் அப்படிங்கிற மாரி இருக்கு. அவனுக்கு நேத்து நடந்ததில உங்க மேல செம்ம காண்டு. ஸோ காலையில உங்க மூஞ்சில முழிக்க கூட விரும்பல. அந்த அளவுக்கு கோவம் வருது. கீழ எந்திரிச்சு வந்து பார்க்குறான் உங்கள ஆள காணோம். இன்னைக்கு தான் எங்க வீடு சைலண்ட்டா இருக்கு. இல்லைன்னா காலையிலேயே மாமா 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 அம்மாடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவனுக்கு மட்டும் சும்மா ஒரு சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட்டுட்டு பார்க்குறான். நீங்கள் வீட்டுக்கே வரல. அவன் எங்கிட்ட போயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கேஷுவலாக கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டான். ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்து பார்க்குறான். நீங்கள் இன்னும் வரவே இல்லை. அவன் பாட்டு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சும்மா ஒரு மூவியை போட்டு பார்த்துட்ருப்பான். நீங்கள் இப்போ தான் வீட்டுக்குள்ளே வரீங்க. நைட்டு 8 மணி ஆயிடுச்சு. நீங்கள் வீக்கிட்ட வந்துட்டு மாமா விஷயம் ஒன்று பாருங்களேன். அப்படியே உங்களை பார்த்து ஒரு டெத்துக்கெலாம் விடுறான். ஏன்னா மார்னிங்லேருந்து வீட்டில் இல்லைல்ல. எங்கே போன நீ காலையிலேருந்து? மாமா அதை விடுங்க, என்ன படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு கவர் கொடுக்குறீங்க. உங்களை பார்த்துட்டே வந்து அதை ஓப்பன் பண்ணி எடுக்கிறான். அம்மா வாங்கி இந்த மாதிரி அதே ஷர்ட்டு. வீக்கே ஷாக்கு. அம்சம் உங்களை பார்க்குறான். இந்த ஷர்ட் நல்லா இருக்கா? இது எப்படி உனக்கு கிடச்சிது? அதுவா அத்தை இந்த ட்ரெஸ் இங்கேயே வாங்கலையா, பாரிஸில் வாங்கினாங்களாம். நைட்டு ஃபுல்லாக தேடின கிடைக்கலையா, மார்னிங் அத்தைகிட்ட கேட்டேன், பாரிஸில் வாங்கினேன்னு சொன்னாங்க. அதான் போயிட்டு பாரிஸில் போய் அந்த கடையை கண்டுபிடிச்சி அதேமாரி ஆர்டர் கொடுத்து செஞ்சு வாங்கிட்டு வந்தேன். அதான் லேட் ஆகிடுச்சு. நல்லா இருக்கா? எதுவுமே சொல்லலை. உங்கள் கையிலே திருப்பி அந்த ஷர்ட்டை கொடுத்துட்டு, நீ எத்தனை ஷர்ட் அதே மாதிரி எனக்கு செய்ய சொல்லி எத்தனை வாங்கி கொடுத்தாலும் அது எங்கள் அம்மாவோட ஷர்ட் கிடையாது. நீங்கள் எப்படியோ வந்துட்டு அம்சம் ஷாக்குன்ற மாதிரி பார்க்குறீங்க. அவன் பாட்டுக்கு எதுவுமே சொல்லாமல் அவன் பாட்டுக்கு போயிட்டான். அவர் சொல்கிறது உண்மைதான். இத்தனை ஷர்ட் நான் எவ்வளோ இது பண்ணி வாங்கி கொடுத்தாலும் அவங்க அம்மா வாங்கி கொடுத்த மாதிரி ஆகுமா? ஆனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன். கையில் வாங்கிட்டு போயிருக்கலாம். சரி அப்படி சொல்லிட்டு அந்த ஷர்ட்டை கொண்டு போய் திருப்பி ஹேங்கரில் தொங்க விட்டுட்டீங்க. இது என்ன பண்ணலாம்? சரி நீங்கள் பத்திரமா இரு. பட் அடிக்கடி மாமா கண்ணில் படு. அப்போ தான் கண்டிப்பாக ஒன்றே ஒரு நாள் போடுவார். சரியா? அப்படி சொல்லிட்டு ஷர்ட்டிட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டு நீங்கள் பாட்டுக்கு இறங்கி வரீங்க. ஆல்ரெடி போய் படுத்து தூங்கினவன் தான். அடுத்து எந்திரிக்கவே இல்லை. நீங்களும் போய் அமைதியே கீழே படுத்து தூங்கிட்டீங்க. அடப்போட அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு செம்ம டயர்டாக இருந்திருக்கும். உங்கள் முதுகெல்லாம் வலிச்சிருக்கும். கீழே படுத்தா நல்லாயிருக்குன்னு சொல்லி நல்லா பரப்பிக்கிட்டு தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு பார்க்குறான். முன்னாடியே எந்திரிச்சு போய் சமைச்சு வச்சிட்டிங்க. அவன் பாட்டுக்கு உங்களை பார்த்துட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் வெளியே போயிட்டான். என்ன எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, சாப்பிட கூட சொல்லலை. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு சமைக்கணும்ல, அதுக்காக காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு பார்க்குறீங்க. இன்றைக்கி பார்த்தா வெள்ளிக்கிழமை. நீங்கள் வீடு துடைக்கவே மறந்துட்டீங்க. உங்கள் அம்மா பேசும்போது சொல்லியிருப்பாங்க, ஏண்டி வெள்ளிக்கிழமை வீட்டு துடைச்சி விளக்கு போட்டியா இல்லையா? வெள்ளிக்கிழமை வீடு துடைச்சி விளக்கு போடணுமா? உங்கள் அம்மா டென்ஷன் ஆகுறாங்க. ஏன் அம்மா சாரி நான் மறந்துட்டேன். ஏன்டா இப்படி முட்டா பையன் மாதிரி இருக்கா? சரி ஈரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆல்ரெடி நீங்கள் மதியத்துக்கு வந்துட்டு செய்யலான்னு சொல்லி கட் பண்ணி வச்சிங்கல்ல, அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வீட்டுக்கு இப்போ தான் சின்சியராக மாப்பு போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் இப்போ தான் வந்து ஹாலுக்கு மாப்பு போட்டுட்ருக்கீங்க. திடீர்னு பார்த்தா டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் திரும்பி பார்த்தா தான்.
நீங்கள் வீயை பார்த்துட்டு அம்மா இப்போ பின்னாடியே வந்துட்டு ஒரு 2 3 பொண்ணுங்க வராங்க. உங்களுக்கு ஷாக்கு. அம்மா யார் இவங்க? இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கிச்சன் போயிட்டான். உங்களுக்கு ஒன்றும் புரியல. அதில் ஒரு பொண்ணு பேசிட்டா வந்துட்டு ஹே இதான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சதா வலிக்கு தொம்முன்னு விடுவுறா. உங்களுக்கே ஷாக். ஏன்னா நீங்கள் அப்போ தான் தொடச்சிட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல அது வழுக்குன்னு. அவள் வலிக்கு விழுந்தோன்னே மற்ற 2 பேர் ஹே என்னாச்சுடி அப்படின்னு சொல்லிட்டாக்குன்னு அவளை தூக்குறாங்க. வேமான்ட்டு ஹே என்னாச்சுடி வலிக்குதுடா. வந்து அந்த பொண்ணு தூக்கிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்டே வலிக்குது அப்படின்னு சொல்கிறான். இடுப்புல செம்மடி வந்து அந்த பொண்ணுக்கு லைட்டாக வந்துட்டு அமைக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களை பார்த்துட்டு உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இல்லைம்மா வெள்ளிக்கிழமைல அதான் வீட்டுக்கு மாப்பு போட்டுட்டு இருந்தேன். ஃப்ரைடேனா வீட்டுக்கு மாப்பு பண்ணுமா? என்ன இது வீக்கு டென்ஷன் ஆகுது. உங்களை பார்த்துட்டு அறிவு இருக்கா இல்லையா? நான் தான் சொன்னேன்ல இவங்க வராங்கன்னு. அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு இந்நேரத்துக்கு மாப்பு போட்டுட்ருக்க? நீங்கள் பார்த்துட்டு அம்மா இல்லை அப்படின்னு சொல்லுறீங்க. உங்களை சப்புன்னு அரைஞ்சிட்டான். அறிவு இருக்கா இல்லையாங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு மாதிரி காய்ச்சி முடிச்சுன்னு கத்திட்டே இருந்திருப்பா. என்ன இது உன் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுக்கு எனக்கு இப்படி ஆடியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்துப்பா. அந்த டென்ஷனில் உங்களே அடிச்சிட்டான். எங்கள் பார்த்துட்டு ஆமாம் அறிவு இருக்காளே தேய்ச்சது உள்ளே போய்த்தாள முஞ்ச காட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பு வேற அங்கே வச்சுருந்துருப்பீங்க. அந்த வாளி எட்டி ஒரு அது அப்படியே தண்ணி ஃபுல்லாக தெரிச்சுக்கிட்டாங்க. அங்கிட்டு விழுந்துருச்சு எல்லாம் கப்பு அதெல்லாம். நீங்கள் அப்படியே ரூமுக்குள்ளே போயிட்டு பார்க்குறீங்க. செம்ம காலில் கத்துறான். நீங்கள் டப்புன்னு கதவே சேர்த்துட்டீங்க. சாரி ரொம்ப அடிபட்டுச்சு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவான். இல்லை பரவாயில்ல சரி விட எனக்கு இதுக்கு இவ்வளோ கூப்பிட்றேன். அந்த பொண்ணு கிராமத்து பொண்ணுன்னு சொன்னீங்கள. கிராமத்து பொண்ணுலாம் இல்லாட்டே சிட்டி பொண்ணு தான். பட் கொஞ்சம் கிராமம் மாதிரி. அவங்க அம்மா கிராமம் அதனால இதுவும் அப்படியே இருக்குது பட்டிக்காடு மாதிரி. சரி விடு. ஃப்ரைடேனா அவங்களாம் அப்படி தான் பண்ணுவாங்க. அறிவு இருக்கோ இல்லையோ தெரில. நான் சொன்னேன்டி என்னதானோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணுங்களை வந்தவங்களுக்கு டக்குன்னு காஃபி மட்டும் போட்டு கொடுத்துட்டு சாரி அப்படின்றான். பரவாயில்லடா. திருப்பி அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இடுப்பில் அமுக்கியெல்லாம் விட்றான். வலிக்கலையில ஓகே தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ப்ராஜெக்ட் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீயோட தைஸில் கை வச்சுட்டு ஆனால் அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் ரூமுக்குள்ளேருந்து அதை பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன அவன் தைஸ்லலாம் கை வைக்கிறான். மாமா என்கிட்ட சொல்லவே இல்லை யாரையும் கூட்டிகிட்டு வரேன்னு. நான் தான் வீட்டுக்கு மாப்பு போட்டுட்டு இருந்தேன். என்ன அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் கண்ணாடியில் பார்க்குறீங்க. அவனோட 5 விரல் அச்சு கன்னத்தில் இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியும் கண்ணத்தை நீங்களே ரப் பண்ணிக்கிறீங்க. அம்மா செம்ம வலி அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்க கூடயே போயிருப்பான். நைட் வந்திருக்கவே மாட்டான். நீங்கள் அதுக்கப்புறம் அவங்களாம் கிளம்புனதுக்கப்புறம் தண்ணியை வேறு எட்டி வச்சிட்டானே. அவ்வளோ தண்ணி எல்லாத்தையும் தொடச்சி கிடச்சி எல்லாம் பண்ணிட்டு நீங்கள் மதியம் சாப்பிடவே இல்லை. உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். நீங்கள் சரிப்போ அப்படி சொல்லிட்டு படுத்து தூங்கியே இருப்பீங்க. உங்களுக்கு இடுப்புலையே வந்திருக்கும். ஏன்னா ஒரு வாளி தண்ணி ஊற்றி விட்ருக்கான். அதையும் தொடச்சி எடுத்து எல்லாம் பண்ணிட்டு திருப்பி அந்த ரூமெல்லாம் தொடச்சி எல்லாம் முடிக்கும் போதே உங்களுக்கு செம்ம வலி வந்திருக்கும். அதெல்லாம் படுத்து தூங்கியிருப்பீங்க. நைட்டு தான் வந்திருப்பான். நீங்கள் முழிக்கும் போதே பார்த்தோம் அப்படியே அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு உங்களை முறைக்கிற மாதிரி பார்த்துட்ருக்கோம். உங்கள் ரூம் சோஃபா இருந்திருக்கோம் அதில் உட்காந்துட்டு உங்களுக்கு ஒன்று பார்க்கும்போதே பக்குன்னு இருக்கு. அப்போ அப்படி சொல்லிட்டு டக்கு நிமிஷம் எழுந்திரிச்சு நெஞ்சில் கை வச்சிட்டிங்க. ஏன்னா ஒரு மாதிரி அப்படி முறைச்சிட்டு உட்காந்துருப்பான். என்னாச்சு மாமா உங்களை அப்படி முறைக்கிறானுங்க. அம்மா நீங்கள் என்கிட்ட அறிவு இருக்கா இல்லையா? நான் சொன்னேன் இல்லை கூட வராங்கன்னு. அறிவு கட்டாவலே பார்த்துட்டு அம்மா அது அப்படின்றீங்க. டென்ஷனில் திட்டுறான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு அடிபட்டுருக்கலாம். திருப்பி வலி எடுத்துருக்குன்னு அவன் சொல்லியிருப்பா. அதனால் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஆயில்மெண்ட்லாம் வாங்கி கொடுத்து சாரிலாம் திருப்பி கேட்டு வந்திருப்பான். அதனால உங்களை பிடிச்சி திட்டிருக்கான். நீங்கள் திட்டெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் சைலண்ட்டாக எதுவுமே சொல்லலை. சரி விடு அம்மா நம்ம பண்ண தப்பு தான் ஆனால் மாமா மட்டும் சொல்லவே இல்லை அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் போய் நைட்டு சமைக்கிறீங்க. உங்களை பார்த்து முறைக்கிறானே தவிர சாப்பிடவே இல்லை. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு மாமா கோவமாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சமாக சாப்பிடுங்களேன். உங்களை பார்த்து முறைச்சிட்டே உட்காந்துருக்கான். கரெக்டாக பார்த்தா வீட்டுக்கு காலிங் பெல் அடிக்குது. நீங்கள் என்ன அதில் யாரா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு. நீங்கள் எட்டி பார்த்தா வெளியே பார்த்தா ஃபுட்டும் டெலிவரி பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துட்டு அம்மா ஃபுட்டு ஆர்டர் போட்டிருந்தீங்களா? பதிலே சொல்லலை. அவன் பாட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி வச்சு அவன் பாட்டு சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் வீயவே பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் அவனுக்கும் சேர்த்து சமைச்சிங்க. ஆனால் அவனுக்கு மட்டும் ஆர்டர் போட்டிருக்கான். அம்மா நான் உங்களுக்கும் சேர்த்து தான் சமைச்சேன். பதிலே சொல்லலை. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு மீதத்தை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்க. பாட்டுக்கு சைலண்ட்டாக போய் படுத்துட்டோம். இப்படியா தான் உங்கள் டேஸ் போகுது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லி திட்டிகிட்டே இருப்பான்.
நீங்கள் எது பேசினாலும் பேசாத வாய மூடு. நீ பேசுறதுக்கிட்ட இரிட்டேட் ஆகுது வயன். ஒரு 10 நிமிஷம் வாய மூடுயா. இந்த வீட்ல உன்னால அமைதியா இருக்கவே முடியாதா? அங்க போறியா? எனக்கு வேலை இருக்கு. தயவு செய்து இங்கன இருக்காத. அப்படி இப்படின்னு கத்திட்டே இருப்பான். உங்களுக்கு அப்படியே கேட்டு கேட்டு ஒரு மாரி ஆயிடுச்சு. வந்து மார்னிங் கீழ வரான். நீங்க பாட்டுக்கு சைலன்ட்டா சமைச்சு வச்சிருக்கீங்க. வீக்காலாம் சமைக்கவே இல்ல. ஒரு ஆளுக்கு மட்டும் சமைச்சிருக்கீங்க. சாப்பிடவே இல்ல. அவன் பாட்டுக்கு போயிருப்பான். ஸோ ஆஃப்டர்நூன் வந்துட்டு நீங்க கொண்டுட்டே போல. ஃபர்ஸ்ட் நீங்க கொண்டுட்டு போயிட்டு டெய்லியும் சாப்பிடவே மாட்டான். நீங்க பாட்டுக்கு எடுத்துட்டு வந்திருப்பீங்க. கடைசியில அது ஒரு லெவலுக்கு மேல ஹர்ட் ஆயிடுச்சு. போ எதுக்கு இவ்வளோ செஞ்சுட்டு? ஆமா தான் வேணான்னு சொல்லுதுல அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டா விட்டுருப்பீங்க. இன்னைக்கு வந்து உங்க அம்மா வந்து வீட்டுக்கு வராங்க. என்னம்மா சர்ப்ரைஸா வந்திருக்கா? சும்மா தான். என் பொண்ணு தான் சுத்தம். எனக்கெல்லாம் காலும் பண்றதில்ல, பேசுறதில்ல. மறந்துட்டாளே! ஐயோ! அம்மா அப்படி இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கீங்க. அப்பதான் உள்ள வந்திருப்பான். வாங்க அத்த. வாங்க மாமா. சரிப்பா. அப்படியே நீங்க இப்ப தான் வரீங்களா? ஆமா அத்த அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா மணி நைட்டு 10 மணி ஆயிருக்கும். அடிக்கடி லேட்டா வருவான். நீங்க அதெல்லாம் கேட்டுக்கவே மாட்டீங்க. உங்க அம்மா உங்கள பார்த்துட்டு, என்னடி 10 மணிக்கு வராரு? கம்முனு இரும்மா. விடு. சரி கூப்பிட்டு சாப்பாடு போடு. அப்படி சொல்லிட்டு நீ வீட்ட போட்டு, அம்மா இவங்கள பார்க்கவே இல்ல. அம்மா, அப்பா உங்களுக்கு நைட்டுக்கு சாப்பாடு குடுக்க சொல்றாங்க. அது இன்னைக்கு ஒரு நாள் வீட்ல சாப்பிட்றீங்களா? அது அம்மா, அப்பாவும் என்னால சாப்பிட முடியாது. அம்மா அது என்னால சாப்பிட முடியாது. நீ சமைச்சத என்னால திங்க முடியாது. போறியா வெளிய? சரிம்மா அப்படி சொல்லி நீங்க வெளிய வந்திருப்பீங்க. உங்க அம்மா, அப்பாவுக்கும் நல்லா கேட்டுருக்கும். உங்க அம்மா உங்கள பார்த்துட்டு, என்னடி சண்டையா? இல்லம்மா. அது 2 பேத்துக்கு நேத்து ஒரு சண்டை. அதனால அப்படி பிஹேவ் பண்றாரு. அதாம்மா மத்தபடி ஒண்ணும் இல்ல. உங்க அம்மா உங்கள பார்த்துட்டு, ஆனா வயன் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மாவ அனுப்பி வச்சிருப்பீங்க. உங்க அம்மா சரின்னு போயிட்டாங்க. ஆனா உங்க அம்மாவுக்கு ஒரு மாரி மனசுக்கு உறுத்தலாவே இருந்திருக்கும். என்னடி அவ்வளோ பெரிய சண்டையா? ஏன்டி அப்படி கத்துற அளவுக்கு? ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மாவ சமாளிச்சிருப்பீங்க. அப்படியே டேஸ் எல்லாம் போக ஆரம்பிக்குது. இன்னைக்கு மார்னிங் வந்து மாடியிலேருந்து இறங்கி வரான். நீங்க பாட்டுக்கு நின்னுட்டுருக்கீங்க. எதுவுமே பேசல. சாப்பிட வாங்க எதுவுமே சொல்றதில்ல. ஆஃப்டர்நூனும் அவன் பாட்டுக்கு சம்டைம்ஸ் வீட்டுக்கு வருவான். ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துருவான். சாப்பிட்டுவான் போயிடுவான். நைட்டும் அப்படியே தான் பண்ணுவான். நீங்க பாட்டுக்கு இருக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்படியே ஒரு 7 மந்த் கிட்ட போயிருச்சு. வந்துட்டு இன்னைக்கு தான் வந்து வியோட அம்மா ஏதோ சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வயன்ட்ட சொல்றான்னு. சரிம்மா அப்படின்னு சொல்றேன். அயன் அயன் நீங்க ரூம்ல இருந்திருப்பீங்க. உங்களுக்கு கேட்குது. நீங்க பாட்டுக்கு சைலண்ட்டா இருக்கீங்க. உங்ககிட்ட வந்து அம்மா வந்து நாளைக்கு ஒரு ஃபங்ஷன்னு சொன்னாங்க. அது என்னோட கசினோட மேரேஜ். ஸோ அங்கே போகணும். நீ ரெடியா இரு. நீங்க சைலண்ட்டா இருக்கீங்க. உங்கள பார்த்துட்டு ஏதாச்சும் ஏதாவது சொல்லு. நீங்க எதே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள பார்த்துட்டு. என்னடி அப்படின்றான். நீங்க பார்க்குறீங்க பதிலே சொல்லல. வீக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா முதல்லாம் அவ்ளோ பேசுறவன் மொத கொஞ்சம் கொஞ்சமா பேச குறைச்சவ. இப்ப பேசவே இல்ல. உங்கள பார்த்துட்டு, என்னாச்சு? நான் உன்ட்ட கேட்டுட்ருக்கேன்ல அப்படின்றா. நீங்க பதிலே சொல்லாம சைலண்ட்டா இருக்கீங்க. உங்கள பார்த்துட்டு, சரி கோவத்துல இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு விட்டுட்டான். அதுக்கப்புறம் நீங்களும் நெக்ஸ்ட் டே பார்ட்டிக்கு கிளம்பியிருக்கீங்க. 2 பேரும் பார்ட்டிக்கு போறீங்க. உங்கள பார்த்துட்டு, இந்தா சாப்பிடு. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவன் கொடுத்தத மட்டும் வாங்கி சாப்பிட்டு சைலண்ட்டாக கொஞ்சம் விட மட்டும் சாப்பிட்டு நின்றுட்டுருக்கீங்க. வீக்கு ட்ரிங்க் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு பயங்கரமாக ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. செம்மையாக குடிச்சிருக்கான். இப்போ நீங்கள் வந்து கார் ஓட்டுறீங்க. நீங்கள் அவ்வளோவா ட்ரிங்கே பண்ணல. தான் பக்கத்தில் உட்காந்து புலம்பி தள்ளுறான். உன்னை கட்டிக்கிட்டு என் வாழ்க்கையே போச்சுடி. எப்படி கல்யாணம் பண்ணி எப்படி வாழ நினச்சி தெரியுமா? ஆனால் என்ன வாழ்க்கை இது? காலையிலையும் போய் வேகமாக அங்கே ஹோட்டலில் சாப்பிட்றது. ஆஃப்டர்நூன் ஹோட்டல், நைட்டு ஹோட்டல். ஆஃபீஸ் வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாலே கட்டுப்பா. ஸ்டார்டிங்கில் நசன்னு பேசிகிட்டே இருப்பேன். இப்போ கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கேன். அது ஓகே தான். ஆனாலும் என்ன வளர்க்குது? பொண்டாட்டி கூட எப்படிலாம் இருக்கணும்னு நினச்சேன் தெரியுமா? ஆனால் ஒரு சின்ன குடுப்பினை கூட எனக்கு இல்லை. என்னாச்சு மயிறு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிகிட்டே வரான். நீங்கள் கார் ஓட்டி கொண்டு வந்து வீட்டில் இறக்கிட்டீங்க. வந்து ரூமுக்கு போய் அவன் படுத்திருப்பான். நீங்கள் பின்னாடியே வீட்டெல்லாம் சாத்திட்டு போய் படுக்கிறீங்க. நீங்கள் படுத்தோன்னே டக்குனு உங்கள் மேலே வந்துட்டான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்களை பார்த்துட்டு ஒரு நாளாச்சு பொண்டாட்டியா இருடி. எப்போ பார்த்தாலும் ஏதோ மாதிரி இருக்குது. இந்த ரூமுக்கு வந்தால் பொண்டாட்டி கூட இருக்குங்கிற ஃபீல் இன்றைக்கி ஒரு நாள் தெரியா நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. வேறு ட்ரிங்க் வேறு பண்ணியிருக்கான்ல. அப்படியே ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு பார்க்குறப்போ அவனுக்கு ஷாக்கு. ஏன்னா 2 பேர் உடம்புலேயே ட்ரெஸ் இல்லை. அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அவன் டக்குன்னு ரெஸ்ட் ரூம் போயிட்டு என்ன பண்ணி வச்சிருக்கு. ஷூ அப்போ கூடயா அப்படிங்கிற மாதிரி
வீக்கு ஒரு மாதிரி கட்டுப்பாக இருந்திருக்கும். வந்துட்டு உங்களை பார்த்துட்டு, ஹீரோயின் அது நேற்று ட்ரிங்க் பண்ணனால நடந்துருச்சு. நீங்கள் சைலண்டாக இருக்கும்போது உங்களை பார்த்துட்டு, ஓன்ட்ட தான் சொல்கிறேன் சரியா, எதையும் சீரியஸாக எடுத்துக்காத. நீங்கள் பாட்டுக்கு சைலண்டாக பார்த்துட்ருக்கீங்க. அவள் எதுவும் சொல்லலாம், பாட்டு போயிருப்பான். ஸோ அப்படியே 2 டேஸ் போகுது. இன்றைக்கி வந்துட்டு எப்பவும் போல் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்துட்டு, வயன் அந்த ஃபைலை பார்த்தியா, அந்த ஃபைலை அங்கே தாண்டி போட்டேன், நீங்கள் ஒன்றே தானே எடுத்து வைக்க சொன்னேன், அதை எடுத்து எனக்கு வயன் இல்லை எங்கே வச்சேன். எப்படி உங்களை பார்த்து டென்ஷன் ஆகுறான்னு நீங்கள் பதிலே சொல்ல முடியாது. வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி இது பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் மட்டும் வருது. அந்த ஃபைல் இருக்க சைடு கையை காட்டுறீங்க. உங்களை பார்த்துட்டு இப்போ எதுக்கு அழுற, எதுக்கு கையை காட்டுற. நீங்கள் பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லலை. உங்கள் ஐஸில் தான் ரொம்ப டியர்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணுது. உங்களை பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் நீ அழுற. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. ஒன்றுமே புரியல. வாய் வந்து சொல்லுடி, என்னாச்சுட்டு எதுக்குடி அழுற. நீங்கள் பார்த்து அழுதுட்டு உங்கள் ஃபோனை கையை காட்டுறீங்க. எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். நீங்கள் வேகமாக டைப் பண்ணுறீங்க. என்னால் பேச முடியல, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல மட்டும் டைப் பண்ணி காட்டுறீங்க. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்கிற நீ, தெரியல அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுறீங்க. வேகமாக உங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருப்பான். அவனுக்கு ஷாக் ஆகிருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப பேசின பொண்ணு அவன் திட்டிகிட்டு இருந்திருப்பான். திடீர்னு கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். கடைசியில் இப்போ என்னென்னா என்னால் பேச முடியலன்னு சொல்லுது. ஒரு மாதிரி செம்ம ஷாக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்ருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு டாக்டர் வெளியே வந்துட்டோம். நீங்கள் உங்களோட ஹஸ்பண்டா? ஆமாம் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பார்க்குறான். என்னங்க இது, அந்த பொண்ணு ஓவராக ஸ்ட்ரெஸ் பண்ணி இப்போ அந்த பொண்ணு பேச முடியாமல் போயிடுச்சு. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? அந்த பொண்ணுனால என்ன போய் பேச முடியாது, அவ்வளோதான். டாக்டர் ஆனால் அவங்க பேசுறது நிறுத்தி எத்தனை மாதம் ஆச்சு? நிமிஷம் யோசிக்கிறான். ஏன்னா நீங்கள் பேசுறது நிறுத்தி 8-9 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. 9 மாதத்துக்கிட்ட இருக்கும் டாக்டர். அவங்க அவ்வளோதான், இனிப்பேர் லைஃப்பில் பேசவே முடியாது. அவங்க நினச்சாலும் பேச முடியாது. ஷாக்காக இருக்குது. எதுவுமே புரியல. அதுக்கப்புறம் டேப்லெட்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பான். நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு எப்போ இருந்துடி ஒரு மாதிரி மாறி இருக்கு. நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் கிட்ட டைப் பண்ணி மட்டும் காட்டுறீங்க. நீ தானே மாமா சொன்னேன் பேச வேணான்னு. இனிப்பேர் நான் பேசவே மாட்டேன் மாமா. நீ எதுக்கு அழற, ஃபீல் பண்ணாத. அது ஒன்றும் இல்லை, அது சொல்ல முடியலையா, சடனாக எமோஷனலில் சொல்லிட்டேன், என்னால் பேச முடியலன்னு. மற்றபடி எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி காட்டுறீங்க. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி தண்ணி ஊற்றுது. அவள் அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்கள் பார்த்துட்டு, மாமா நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் போல். ஏன்னா வர வர உங்களுக்கு என்னை சுத்தமாக பிடிக்கல, இந்த வீட்டில் இருக்கதே வெறுக்கிறீங்கல்ல. நீங்கள் பண்ணுற நிறைய பிஹேவியரில் எனக்கு தெரிஞ்சுது. நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன், நான் அம்மா வர சொல்லியிருக்கேன் அப்படி மட்டும் டைப் பண்ணி காட்டுறீங்க. அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். கொஞ்சம் நேரம் கழித்து உங்கள் அம்மா வராங்க. உங்கள் அம்மா வந்தோடனே இந்த மாதிரி வந்துட்டு நடந்ததை சொல்லிட்டான். ஏன்னா நீங்கள் உங்கள் அம்மாட்ட என்னால் பேச முடியல அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பீங்க. நடந்தது மொத்தத்தையும் சொல்லிட்டோம். உங்கள் அம்மா பிடிச்சி அடிச்சுட்டு அப்படி எழுதுறாங்க. எப்படி இருந்த பிள்ளை நீ, என்னடா பண்ணி வச்சிருக்கேன் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அடித்து அவ்வளோ அழுதுருப்பாங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை வேணாம் வான்னு சொல்லி வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கும் ப்ரெக்னென்ட்னு. நீங்கள் 4 மாதம் ப்ரெக்னென்ட் ஆனது உங்களுக்கு தெரியவே இல்லை. நீங்கள் எப்படி ஸ்ட்ரெஸ் ஆகி சைலண்ட் ஆனதில்லை. நீங்கள் சுத்தமாக அந்த விஷயத்தையும் கவனிக்கலை. பீரியட்ஸ் வரல, நமக்கு கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்குது, ஸ்டொமக் இருக்குது, எத்தையுமே கவனிக்கலை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டை பேச முடியல. உங்களை தேடியே வரல. அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கும். ஸோ அவன் சைலண்ட்டாக இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் தெரியும் உங்களோட சைலன்ஸ். அவன் அந்த வீட்டில் அவனால் இருக்கவே முடியல. அவன் சாப்பிட்லனாலும் அவனுக்காக சமைச்சிட்டு அவனுக்காக வெயிட் பண்ண ஒயனங்களில் பொறுமையாக போய் அந்த கபோர்டு ஓப்பன் பண்ணுறான். அதில் நீங்கள் வாங்கி கொடுத்த ஒயிட் ஷர்ட் இருக்குது. அதை போட்டுட்டு அப்படி அழுதுருப்பான். வீணால் ஏற்றுக்கவே முடியல நீங்கள் இல்லைங்கிறத. அவனுக்கு அவ்வளோ கில்ட்டாக இருக்கும். நம்மளாலும் ஒரு பொண்ணு பேச முடியும், எவ்வளோ பெரிய முட்டாள் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுது ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான். அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வந்திருப்பான். அவன் ரொம்ப வீட்டுக்குள்ளேயே இருக்க ஆரம்பிச்சிருப்பான். ஆஃபீஸ் ஒர்க்லாம் 1-2 அப்படி பார்க்காம விட்டு அவங்க அப்பா பார்க்க ஆரம்பிச்சிருப்பார். அதுக்கப்புறம் உடம்பு சரியாக போயிருக்கும். அம்மா தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அங்கே பார்த்தா வியோட அம்மா கூப்பிட்டு வந்தப்போ தான் பார்த்துருப்பாங்க. உங்கள் அம்மா வெளியே நின்றுட்டுருப்பாங்க டெலிவரி வார்டு வாசலில். அதை கிராஸ் பண்ணி போடுறப்ப, அம்மா என்னோட அம்மா. உங்கள் அம்மா பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க நீங்கள்? உங்கள் அம்மா பதிலே சொல்லலை. கரெக்டாக பார்த்தா அந்த வார்டு ஓப்பன் ஆகிட்டு
வெளிய வந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து, பையன் பொறந்திருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. உங்க அம்மாவுக்கு அப்படியே அழுகையா தான் இருந்திருக்கும். உங்க அம்மா அந்த குழந்தைய வாங்கிட்டு அப்படி அழுதுருப்பாங்க. உங்க அப்பா, உங்க அம்மா பார்த்துட்டு, "ஒண்ணும் இல்லடி" அப்படின்னு இருப்பாங்க. விக்கும் உங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. வியோட அம்மாவுக்கும். 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. உங்க அம்மா, அப்பா அப்படியே அந்த கேரக்டர் நிக்கிறதே கவனிக்கல. எப்படி வி உங்கள இக்னோர் பண்ணானோ, அதே மாரி இக்னோர் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா, அந்த வார்ட்லேருந்து நீங்க வந்திருப்பீங்க. விக்கு செம்ம ஷாக்கா இருக்கும். "அம்மா, என்னம்மா வால்லேருந்து ஒயின் வரா? குழந்தை" அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிருப்பான். அதுக்கப்புறம் தான் விக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீங்க பிரெக்னென்ட்டா இருந்தது, உங்களுக்கு குழந்தை பொறந்தது. அந்த டைம்ல நடந்ததுல நீங்க பிரெக்னென்ட் ஆயிருக்கீங்க மொதற்கொண்டு விக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும். விக்கு செம்ம கஷ்டமா இருக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து உங்க பேரண்ட்ஸ் வந்து இவ வேணவே வேணான்னு சொல்லி டிவோர்ஸ் அப்ளை பண்ணி டிவோர்ஸ் வேற வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் குழந்தை பிறந்தது தெரிஞ்சிருக்கும். உடனே குழந்தை வேணும்னு சொல்லி கேஸ் போட்டிருப்பான். அந்த கேஸ் ரொம்ப நாளா போயிருக்கும். ரெகுலரா வந்து 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 உங்கள பார்த்து பார்த்து சமாதானப்பட ட்ரை பண்ணி, "ப்ளீஸ் வந்துரு. என்னால தான் எல்லாம் தப்பு. நான் உன்ன பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு" இருப்பான். நீங்க போயிருக்கவே மாட்டீங்க. ஏன்னா, உங்கள பொறுத்தவரைக்கும், "ஆமாக்கு நம்மள பிடிக்காது. மாமா லைஃப்ல நம்ம போக்கூடாது. அவ்வளோதான், அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லி இருந்திருப்பீங்க. ஸோ, இவ்வளோவே அவன் பையன்ட்ட சொல்றான். அவனுக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. பார்த்துட்டு, "அப்பா! ஏன்ப்பா நீ அம்மாவ இவ்ளோ கஷ்டப்படுத்தியிருக்க?" அப்படி அழுறான். நீங்க டக்குனு உங்க பையன் கைய பிடிச்சுட்டு, உங்களோட ஃபோன் எடுக்குறீங்க. உங்கள பார்க்குறான். அழுதுட்டே உங்கள பார்க்குறான். நீங்க அதில எழுதுறீங்க, "அம்மாவுக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. அம்மாக்கு அப்பாவ ரொம்ப பிடிக்கும். அம்மா தான் எல்லாமே தப்பா நினச்சுட்டேன். அம்மா பேசியிருக்கணும் அப்பாக்கிட்ட. ஐ ஏங்க, எதுக்கு, என்னன்னு கேட்டுருக்கணும். அம்மா தான் முட்டாள் மாரி அமைதியா இருக்க ஆரம்பிச்சுட்டேன். அதுதான் தம்பி தப்பு. அப்பா மேல தப்பு இல்லன்னு சொல்லி எழுதி காட்டுறீங்க." அது இன்னும் கஷ்டமா இருக்கு. ஏன்னா, அப்பருந்து இப்ப வரைக்கும் நீங்க தான் சப்போர்ட் பண்றீங்க. நீங்க ரொம்ப இன்னசென்ட்டான கேரக்டர். தானே அதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ரொம்ப தோணியிருக்கும். அவ்ளோ அழுவுறா. நீங்க ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி உங்க பையனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க. அப்படியே நெறைய டேஸ் போயிருக்கும். இப்ப வந்து நீங்க வீட்ட வந்து 1, 2 வந்து உங்க பையனுக்காக சொல்றது, இந்த எழுதி காட்டுறது அப்படி இப்படின்னு பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. உங்கள பார்த்துட்டு நீங்க பார்த்துட்டு, "தம்பிக்கு இந்த நோட்டு வேணுமா? அத சொல்லிட்டு போனான். அப்புறம் இந்த நோட்டு, புக்கு, நோட்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொன்னா, பேக் வாங்க சொன்னான்" அப்படின்னு சொல்லி எழுதி காட்டிட்டுருக்கீங்க. உங்கள பார்த்துட்டு, "கடைசி வரைக்கும் என்ன மன்னிக்க மாட்டியா?" நீங்க பார்த்துட்டு, "என்ன தப்பு பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுறீங்க. அது இன்னும் கில்ட் ஆகுது. "என்னால தானே உங்கள பேச முடியாமலே போச்சு." நீங்க பார்த்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அத விடுங்க. அது நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது" அப்படின்னு சொல்லி மட்டும் எழுதி காட்டுறீங்க. உங்கள பார்த்துட்டு, "மன்னிச்சிருடி." நீங்க பார்த்துட்டு, "அவன் நெறைய மன்னிப்பு கேட்டீங்க போதும்" அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுறீங்க. செம்மையான ஒரு நீங்க பார்த்துட்டு, "எனக்கு உங்க மேல கோவமே இல்ல. இவர் நம்மள புரிஞ்சுக்கலையே" அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் இருந்துச்சு. ஆனா, இப்ப மாமா என்ன புரிஞ்சுக்கிட்டார்ல. எனக்கு அது போதும் மாமா. நீங்க எதுக்கு இப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுறீங்க. இன்னும் கில்ட்டா இருக்கு. நீங்க ஹக் பண்ணிட்டு, கிட்ட வந்து அந்த ஃபோன குடுக்குறீங்க. அத பிடிக்கிறான். நீங்க அதில, "ஐ லவ் யூ மாமா. நீங்க என்ன இப்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ரொம்ப அழகா பார்த்துக்கிறீங்க." சில விஷயங்கள் நம்ம லைஃப்ல நம்ம இழந்தா தான் பெருசா ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி தான். இழந்தது என் வாய்ஸ தான். ஆனா கிடைச்சது நீங்க. எனக்கு அது போதும் மாமான்னு சொல்லி எழுதி காட்டுறீங்க. அவ்ளோ கஷ்டமா இருக்கு. உங்கள ஹக் பண்ணிட்டு அவ்ளோ அழுவுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட லைஃப்பும் வியோட லைஃப்பும் இப்போ நார்மலா போயிட்டுருக்கு. இப்போ வந்து நீங்க சமைச்சு சாப்பிடுறது, உங்கள்ட்ட பேசுறது அப்படியே தான் பண்ணிட்டுருக்கான். ஸோ இப்படியே டேஸ்லாம் ரொம்ப ஹாப்பியா போயிட்டுருக்கு. உங்க பையன் வந்து ஹோம் ஒர்க் பண்ணிட்டுருக்கான். நீங்க வந்து பக்கத்துல உட்காந்துருக்கீங்க. வந்து சும்மா லேப் பார்த்துட்டுருக்கான். "அப்பா." "ம். என்னடா?" அப்படி சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டே அவன பார்க்குறேன். "என்னடா?" அப்பா." "என்னடா?" அப்படி சொல்லிட்டு வந்து அவன தூக்கிட்டா நீங்க பார்த்துட்டு, "என்னாச்சு?" அப்படின்றீங்க. அவங்கள பார்த்துட்டு, "அம்மா." "என்னாச்சுடி?" அப்படி சொல்லிட்டு அவன கையில வாங்கிக்கிட்டீங்க. பட் மைண்ட் வாய்ஸ் தான் ஓகேவா? உங்க பையன வந்து நீங்க கையில வாங்குனோனே உங்கள பார்த்துட்டு, "ம். இன்னைக்கு ரியா இருக்காளா?" ஆமா ஃப்ரெண்டு" அப்படின்னு சொல்லி நீங்க எழுதி காட்டுறீங்க. என் ஃப்ரெண்டு. அவளுக்கு குட்டி பாப்பா பிறந்திருக்காம்." ஓ! அப்படி சொல்லிட்டு நீங்களும் அவள பார்த்துட்டு, "என் குட்டி பாப்பா பார்க்க போணுமான்னு" சொல்லி எழுதி காட்டுறீங்க. "இல்ல." "ஏன்?" அப்படின்னு சொல்லி நீங்க எழுதி காட்டுறீங்க. "எனக்கு குட்டி பாப்பா வேணும்." ஆ! அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்கு. "என்னடா?" அப்படிங்கிற மாரி பார்க்குறீங்க. அதான் நெறைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. "எனக்கு குட்டி பாப்பா இருக்கு, என் குட்டி பாப்பா இருக்கு. குட்டியா இருக்கும். கை குட்டியா இருக்கும் தெரியுமா? நான் டெய்லி புடிச்சு விளையாடுவேன். கூட உட்காருவேன். என் கூட தான் படுத்துருப்பேன்." அப்படிலாம் சொல்லுவாங்க. "எனக்கு மட்டும் ஏன் குட்டி பாப்பா இல்ல? எனக்கு வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அவன பார்த்துட்டு, "ம். டெய்லி நீ எங்களுக்கு நடுவுல படுத்தினா எப்புட்றா குட்டி பாப்பா வரும்ன்னு" சொல்றான். பார்த்துட்டு, அப்படி சொல்லிட்டு சைன் லாங்குவேஜ்ல அவன திட்டுறீங்க. உங்கள பார்த்துட்டு, அப்படி சொல்லி சிரிக்கிறான். "ஆ? யா? நான் அம்மாக்கும் அப்பாக்கும் நடுவுல தானே படுப்பேன்.
எங்களுக்கு நடுவில் நீ படுத்தினா குட்டி பாப்பா வராது. அப்புறம் அப்படி சொல்லிட்டு வியை பார்க்குறான். உன் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் தனி ரூம் தானே இருக்குது. ஆமாம், அவங்களாம் தனி ரூமில் தானே தூங்குவாங்க. ஆமாம், ரியா தனி ரூமில் தான் தூங்குவான். அதனால தான் குட்டி பாப்பா இருக்குது. நீ அம்மா அப்பா கூட படுக்கும் தான் இன்னும் குட்டி பாப்பாவே இல்லை. நீங்கள் வியை பார்த்துட்டு என்னங்க அப்படின்றீங்க இவங்களை பார்த்துட்டு அப்படின்றான். நீங்கள் ஷோ அப்படின்றீங்க. வியை வந்துட்டு கடைசியாக பேசிக்கிச்சு உங்கள் பையனை தனி ரூமுக்கே அனுப்பிட்டான். மனசை தலையிட்டீங்க இவங்களை பார்த்துட்டு. எனக்கும் குட்டி பாப்பா வேணும். இங்கே பாருவேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரை கை வைக்கிறா. நீங்கள் வியை பார்க்குறீங்க. இவன் வயிற்று இருந்தப்போ ஒன்று நான் டோட்டலாக கேர் பண்ணவே இல்லைல்ல. நீங்கள் வியை பார்த்துட்டு ப்ளீஸ் பாஸ்ட்டை பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி எழுதி காட்டுறீங்க. இவங்களை பார்த்துட்டு ப்ளீஸ் அந்த ப்ரெசண்ட்லேயாச்சு அந்த ஓகே பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உடனே எழுதி காட்டிட்டீங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ்லாம் பயங்கரமாக போயிருக்கும். ஸோ அந்த டெலிகிராமில் வரும் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் டேஸ் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக போயிருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா பிறந்திருக்கா. உங்கள் பையன் க்யூட்டாக அவள் கையை பிடிச்சி விளாண்டுட்ருக்கா. நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துட்டு அதை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் நிறைய ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணியிருப்பான். பட் பேசவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் எனக்கு அது பிரச்சனையே இல்லைன்ட்டிங்க. வந்துட்டு என்னது இங்கே பாருமாம்மா, எனக்காக நீ இருக்க, குட்டி பையன் இருக்கான், குட்டி பாப்பா இருக்கா. நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுது. அதாவது நான் மைண்டில் என்ன பேசினாலும் உங்கள் எல்லாருக்கும் புரியுது. எனக்கு அது போதுமாம்மா. இந்த ஒரு லவ் தான் நான் ஏங்கினேன். அந்த லவ் எனக்கு கிடச்சிருச்சுடா. என் வாய்ஸ் எனக்கு பிரச்சனையே இல்லை. என் லவ் போதும் எனக்கு அப்படின்ட்டிங்க. வீக்கும் ஹாப்பி தான். பட் வீட்டு உங்கள்கிட்ட சாரி கேட்காத நாளே இல்லை. நீங்கள் வியை மன்னிச்சிட்டிங்க. ஏன்னா ஒரு தப்புக்கு கண்டிப்பாக ஒரு மன்னிப்பு இருக்குது. ஸோ அதனால் வியை மன்னிச்சிட்டிங்க. ஸோ ஹாப்பி எண்டிங். இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதான் புதுசாக பார்க்குறீங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்களா. அப்போ தான் வந்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் இவங்க என்ன வீடியோ போடுவாங்கங்கிறது தெரியும். டெலிகிராம் சேனலில் தான் கண்டென்ட் வரும். ஸோ அது வேணும்னா டெலிகிராம் சேனல் லிங்க்கை தான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும். வாட்ஸ்அப் சேனல் லிங்க், இன்ஸ்டா சேனல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுறதுனா தாராளமாக பண்ணுங்கள். ஸோ நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? பாய், லவ் யூ.